இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜய்க்கு வந்து முதல் நல்லா அதே மதிப்பு இருந்துச்சு. இப்போ இந்த திரிஷா வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படி இப்படின்னு சொன்ன முன்னாடி ஒரு ஒரு பெண் ஒரு குடும்பத்தையே வச்சு நடத்தி, அதாவது எப்படி தமிழ்நாட்டை வழி நடத்துவார் அப்படின்ற மாதிரி மக்கள். அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, மகளிருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, நாங்களாம் பஸ்ஸில் எவ்வளோ ஃப்ரீயாக போகிறோம். எந்தெந்த கட்சிகள் கிடையாதுன்னா முக்கியமாக சொல்லணும்னா ரெண்டு கட்சி தான், டிஎம்கே டிவிகே. எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வர சொல்ல முடியாது. 10 வருஷம் மக்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்கல்ல, பிரச்சனையை தீர்க்கிறவங்க தானே அரசியல் பண்ணுறீங்க. நல்லா பண்ணது வந்து இந்த மகளிர் உதவித்தொகை நல்லா இருந்தது, இந்த விடியல் பயணம் பஸ்ஸு நல்லா இருந்தது, சுகாதாரத்துலேயும் ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு ப்ளஸ் இந்த ரோட்வேஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லையே, அப்படி எதுவுமே அப்படி ஒன்றும் தெரியலையே. ஒன்றும் இவங்க இல்லை அவங்க அதிமுக இருக்குது. இப்போ அதிமுக இப்போ சரியாக ஒற்றுமை இல்லை, அவங்களும் பிரிஞ்சு கிடக்காங்க. அவங்க இவங்களை குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல தான் இருக்காங்களோட சார். சரியான ஆள் இல்லை. அவருக்கெல்லாம் ஓட்டு ரசிகர்கள் கூட்டம் தெரியுது, கூட்டம் கூட்டினாப்புல ஓட்டு விழுகிறது சந்தேகம்தான். இப்போ வரைக்கும் யாருமே கிடையாது. ஆனால் திட்டங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள், அருமையான திட்டங்கள், யாருமே எதிர்பார்க்க முடியாத, செயல்படுத்த முடியாத திட்டங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வச்சுருக்கிறாங்க. அவர் வந்தால் கொஞ்சம் மாறுமோன்னு தோணுது, மாறும் நினைக்கிறேன். வெற்றியான 3 தான் இருக்குது, அதிமுக, டிஎம்கே, விஜய். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதின்னு குறிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. அதே வேளையில் மக்கள் கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அளிக்க இருக்காங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த மாவட்டத்திற்கு கூடிய மக்களோட பிரச்சனை என்ன, மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் இந்த முறை வெற்றி வாய்ப்பு இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த விதத்தில் நாம் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படக்கூடிய சிவகாசி அமைந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துக்கு நாம் வந்திருக்கோம். இந்த முறை வாய்ப்பு எப்படி இருக்குது, யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிமுகவுக்கு எத்தனை, திமுகவுக்கு எத்தனை, தாவேக்காக்கு எத்தனை என பல்வேறு விஷயங்களை மக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும்ன்ற விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க நம்ம மக்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம். 5 வருஷம் ஆட்சி இதுவாகலாம் சரியில்லைன்னு சொல்லணும், அவ்வளோதான். அவங்க நல்லா ஸ்டாலிங்க வராரு, வீடியோ தர போகிறாரு, இன்னும் பெரிய போரெல்லாம் வச்சாங்க. வார்த்தையெல்லாம் இருக்குது, நெசத்துக்கெல்லாம் கிடையாது. பூராமே ரொம்ப இதாக இருக்குது, அதாவது அகராதித்தனமாக இருக்குது. அதாவது எதிர்கட்சி வலு இல்லாமல் இருக்குது, நம்ம தான் அப்படிங்கிற இதில் இருக்காங்க. திமுக ஆட்சி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றது என்னோட யூகம். பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அதே போல் நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் நல்லா தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு சலுகையாக இருந்தாலுமே வரதா இருக்கட்டும், ஆட்சி நல்லா தான் செஞ்சுருக்காங்க. எனக்கு அரசாங்கம் நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணுமே மக்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். திரும்பி இவங்களே வந்துக்கிட்டு இருக்காங்களே மாறி திமுக அதிமுகன்ட்டு. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் வேற மாறுதல் வரணும்னு நினைக்கிறோம். என்னை கேட்டிங்கன்னா மொத்தத்துக்கே அரசியலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனே வேணாம், அரசாங்கம் தான் இருக்குல்ல, அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க மக்களுக்கு தேவையானது செய்கிறாங்கல்ல. திமுக ஆட்சியை பற்றி கேட்குறீங்களா? ஆட்சியை அவங்க அந்த ஓட்டு எப்பயுமே நாங்கள் அதில் தான் போடுவோம், சூரியனுக்கு தான் போடுவோம். பரவாயில்ல சார், 5 வருஷம் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஓகே, இட்ஸ் நார்மல். அது இந்த வட்டம் வந்து டிஎம்கே அவங்க 5 வருஷம் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் ஆண்டாங்க, இப்போ 5 வருஷம் ஆகிருக்காங்க, எதுவுமே சரி கிடையாது. இப்போ வந்து எல்லாம் எலெக்ஷன் வரும்போது நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அவங்க. இந்த ரோடு போடுறது, இந்த தண்ணி இது வர்றதா இருந்தாலும் சரி, வாய்க்கால் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பரபரப்பாக பண்ணுறாங்க. ஆனால் சரியில்லை. ஆனால் இந்த வட்டம் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து வட்டம் வந்து எல்லா இதுலேயும் வந்து தனிச்சு நின்று போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறனால தப்பே கிடையாது. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக சீமான் வந்தால் நல்லது செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் பெண்களுக்குலாம் பாதுகாப்புன்றது இல்லை.
ஃபுல்லாக என்னை பொறுத்தளவுக்குள்ள சின்ன பசங்க ஃபுல்லாக எல்லாம் ட்ரிங்க்ஸுக்கு எல்லாம் அடிமையாகிலாம் இருக்காங்க. அதனால் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. ஓரளவு நல்லா தான் மில்லிக்காக அந்த ஓசின்னு கொடுத்து பூரா ஜனத்துகளை பூராத்தையுமே ரொம்ப போய் இப்போ விலைவாசியில் ஏறி போச்சுல, ஓசின்றது தேவையில்லை. சார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் போன ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் நல்லா இருந்துச்சு. இவர் எடப்பாடி ஆட்சியும் சரியில்லை. நீ புதுசாக யாராவது வரணும். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் இப்போ வரணும் இல்லை, புதுசாக யாராவது நல்லா மக்களுக்கு பாதுகாப்பானவங்களும் நலத்திட்டம் கொண்டு வர்றவங்களா இருக்கணும். இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்களோ சார், சரியான இதுவாக இல்லை. எங்கள் இதில் வந்து தொழில் சம்மந்தப்பட்டது எதுவுமே வரல, கம்பெனிகள் எதுவும் கிடையாது. ஃபயர் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஃபயர்னா பட்டாசு தொழில் மட்டும்தான் இருக்குது. அதான் அப்பப்போ ஃபயர் நடக்குது. நிரந்தரம் இல்லாத தொழிலாக தான் இருக்குது. ஒரு நல்ல கம்பெனிகள் வந்தால் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு தான் முக்கியம். அது வந்தால் நல்லாயிருக்கும். அது வர்ற மாணிக்க மாற்றம் வந்து நல்லா பண்ணுற மாதிரி வேணும். இது வரைக்கும் திமுக அமைச்சர் கூட இங்கே இருக்கார். ஆனால் வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லை, ரொம்ப கொஞ்சம் புவராக தான் இருக்குது. தொழில் வளர்ச்சி இல்லை, தீப்பிடி தொழில் நசுங்கி போயிருக்கு. இப்போ ஃபயர் ஆஃபீஸும் அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சைனா ஐட்டம்லாம் வந்திருக்கு. அதனால் சிவாஜி சாத்தூர் எல்லாமே வந்து இதுதான். முன்னாடி வந்து நிப்பு கம்பெனி அது இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சுத்தமாக போச்சு. அதனால் ஒரு தொழில் இப்போ இது வரணும். ஜவுளி பூங்கான ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் இன்னும் ரன் ஆகலை. ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க மக்கள். விவசாயமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தொழில் நிறுவனங்கள் வரணும் இங்கே. ஆமாம், இருக்கிற சாத்தூரே 2 கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வந்து தொழில் ஸ்தாபனங்கள் வரல. அது இன்னும் வரக்கூடிய ஏதாவது ஆட்சியில் கொண்டு வந்தால் தான் மக்கள் பிழைக்க முடியும். எல்லாம் வெளியூருக்கு போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு தான் போடுவோன்னு ஒரு எண்ணம். எல்லாமே இலவசமாக கொடுத்து மக்களை எல்லாம் சோம்பேறி ஆக்கி வச்சிட்டாரு. மறுபடியும் அதை தானே செய்ய போகிறாரு. நல்லா படித்தவங்கள போடணும் கொஞ்சம் ஆசை எங்களுக்கு. 5 வருஷம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய நிறைகுறைகளும் இருக்கத்தான் செய்யுது. அதில் வந்து திருப்தியாக இருக்குன்னு சொல்லவும் முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்பட வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஆற்றை க்ளீன் பண்ணி கொடுக்குறது, இன்னும் ஒரு சில நலத்திட்டங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். தொழில் வளர்ச்சி இங்கே கொஞ்சம் கம்மி தான். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ரொம்ப வேலை இல்லாமல் தான் சும்மா தான் இருக்கிறோம். அவ்வளோ ஃப்ரீ பஸ்ஸில் இருந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிறது அப்படியாகும். ஆமாம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பேர் முத்துப்பாண்டி, சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. அதாவது மாதம் இந்த 1000 ரூபா கொடுக்காங்கன்னு இதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜிஹெச் இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இப்படி பண்ணுற இப்போல்லாம் இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஓபி பேஷண்ட் பார்க்குறக்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இப்போ நான் ஜிஹெச் தான் போயிட்டு வந்தேன், அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நிறையா டாக்டர்ஸ் இல்லை, ஒரு டாக்டர் அப்படி கிட்ட தான் இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு தோணுது. இப்போ வந்து ஒரு வருஷமாக மாணவர்களுக்கு உதவித்தொகைன்னு ஒரு நல்லது பண்ணிட்டுருக்காங்க. மாதம் 1000 ரூபா பெண்கள் உதவி திட்டம், இது இன்னும் நல்லாயிருக்கு. கெட்டதுன்னா இப்போ என்ன சொல்ற, நிறையா இதாக இருக்குது. பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இதாகுது. இது மாற்றினா நல்லாயிருக்கும். டிவிக்கே தான். என்னென்னா இப்போ இது வரைக்கும் அவ்வளோ நல்லது எதுவும் நடக்கல. அவர் வரட்ட அவரை வந்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் கிடையாது. தேவையில்லாமல் இந்த பஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் விடுறது, பெண்களுக்கு அதை செய்கிறோம் அதை செய்யணும்னு பண்ணுறதுன்னு தான் தேவையில்லாதது தான். எதனாலன்னா அவங்கவுங்களாம் முன்னுக்கு வரணும். மற்ற நம்மளோட காசை நம்மளே சம்பாதிக்கணும், சுயமாக எல்லாம் பண்ணிக்கணும், அதுதான் நல்லது. ஃப்ரீ பஸ்ஸு இதெல்லாம் தேவையே இல்லைல்ல. பஸ்காரங்களுக்கு இது நஷ்டம் தான். ஐயோ, நாளைக்கு நான் பேசுகிறேன். செயல்பாடு சில இது பிடிக்குது, சில இது பிடிக்காமே இருக்குது. இந்த இலவசம் பாஸ் இதெல்லாம் விட்டது வந்து அது தேவையில்லாத செயல் தான். அது அவசியமே. அவ்வளோ நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் அதை எதுக்கு போய் அப்படி விடணும்? அவ்வளோ நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு, அதை ஏன் அதை விடணும்? எப்படி இந்த சம்பளம்லாம் எப்படி இவங்க எடுப்பாங்க? கொடுத்தே வந்து இவங்க எடுக்க முடியல, கொடுக்காம இப்படி இலவசமாக இருக்குன்னா வேஸ்ட்டாக வெட்டியில் பயணம் பண்ணுறாங்க. ஒரு பொருளை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டாலும் கூட அது திரும்ப எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அது நாளைக்கு வாங்கிக்கிறோம்னு கூட எண்ணம் இல்லை. அப்போ இலவசம் இருக்க போய் தான் அது என்ன, அது ஒரு காரணம். நிறையா இருக்குது. அவங்களுடைய சொல்லணும்னா அது நிறையா இருக்குது. இல்லை, திமுக ஆட்சி மக்களுடைய வந்து பாதி பேர்த்துக்கு பெண்களுக்கு வந்து 1000 ரூபா நன்மையும் கொடுக்குது. பாதி பேர் வந்து எந்த ஒரு இது திட்டம் செய்யலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நடுநிலையத்தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் இது இல்லை.
ஆனால் கூட்டணி பலத்தில் வந்து அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது திமுகவுக்கு. எடப்பாடி வந்து கூட்டணி அதிகமாக இல்லை, எடப்பாடி வந்து ஆணவமாக செயல்படுறது மாதிரி மக்கள் எல்லாருமே எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். அது வச்சு மேக்சிமம் திமுக தான் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூட்டணி பலத்தினால. மோடியினுடைய இது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி இல்லை. ஒரு ஊருக்கு 10 பேரா 5 பேராக தான் இருக்காங்க. இது வந்து அதிமுக திமுக தான் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு இதை பெரும்பான்மையான மக்கள். அதாவது அதாவது வந்து சார், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருச்சுழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே எத்தனையோ நல்ல நலத்திட்டங்கள், நிலையோடு கம்பிக்குடி கால்வா திட்டம், இதில் வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மந்திரியாக இருந்தப்போ கன்சர்ன் செக்ரட்டரி பிரபாகரன்றவர் பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த நிலையூர் கம்பிக்குடி கால்வா கேடி ராஜேந்திர பாலாஜி போட்டாங்க. கிராமத்துக்கு எங்கள் ஊருக்கு மதுரை மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்தாங்க. திருச்சூர் தொகுதி பின்தங்கிய தொகுதி. அந்த பின்தங்கிய தொகுதியில் வந்து தங்கம் செஞ்சால் என்னைக்கோ அந்த தொகுதியை வந்து வளமாக்கியிருக்கலாம். இப்போ ஒரு நிதியமைச்சர், தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் நினைஞ்சா அந்த திருச்சூர் தொகுதியை குன்றார், அதாவது புதுக்கோட்டையிலேருந்து எடப்பாடியார் ஆட்சியில் குன்றார் காவிரி திட்டத்தை நிறைவேற்றினார். இப்போ 350 கோடி நிதி ஒதுக்கி ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. அந்த திருச்சூர் தொகுதி வளம் பெறதுக்காக, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சூர் தொகுதி வளம் பெறதுக்காக அது இன்றைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த தொகுதிக்கு வந்து முன்னுதாரணமாக எத்தனையோ படித்த இளைஞர்கள் இருக்காங்க, படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. எந்த இதுவும் முன்னுரிமை அந்த வந்து பின்தங்கிய தொகுதியாகவே திருச்சூர் தொகுதி பின்தங்கிய தொகுதியாகவே இருக்குது. 5 வருஷம் சொல்லிக்கொள்ள ஒன்றும் கிடையாது. பாரபட்சம் பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று தான் இருக்குது. ஏன்னா பணம் இருந்தால் தான் அந்த எந்த தொழிலும் பண்ண முடியுது. நம்ம மாதிரி சாமானிய மக்களும் தொழில் பண்ண முடியல. அது அடிமட்டம் அப்படியே இருக்குது. இப்போ நீ பணம் வச்சுருந்தேன்னா அவன் தொழில் உங்க கொடுத்துட்றாங்க. அரசியல்வாதி காசு இருந்தால் அவங்க கொடுத்துட்றாங்க. சாதாரண எங்களை மாதிரி ஆளுக்கு இப்படி தான் டீ குடிச்சு இப்படியே வேலைக்கு போக முடியுது. இப்படி முன்னேற்றம் கிடையாது. மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். வாக்காளராக மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். மக்களுக்கு ஊருக்கு நன்மை. திருச்சுழி தொகுதியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா விட இப்போ நல்லா இருக்குது. நிறையா விஷயம் எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, கிராம பகுதியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது. கிராமப்புறம் ஃபுல்லாக நல்ல வளர்ச்சி. எங்கே சார் அப்படியா ஒன்றும் இது இல்லை சார். நாங்கள் அது செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இலவச பஸ்ஸெலாம் விட்டுருக்காங்க. நாங்கள் இலவச பஸ் கேட்கவே இல்லை. ஆனால் பஸ்ஸுக்காரங்க நிப்பாட்ட கூட மாட்டேங்கிறாங்க, மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட எங்கனக்குள்ளே மறைச்சாலும் மரியாதை இருந்தது, நிப்பாட்டி ஏற்றிட்டு போனாங்க. இப்போ ஃப்ரீ பஸ் வந்ததுலேருந்து லேடிஸ்க்கு மரியாதையே இல்லை. அப்படி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் ஃப்ரீ பஸ் கேட்கல, அவங்களாம் விட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம். அதுக்காக எங்களை கூட குறையாலாம் பேசுகிறாங்க சார் நிறைய டிரைவர் கான்ட்ராக்டர்லாம். ஏன் இந்த ஒரு பஸ்ஸு தான் இருக்கா அப்படின்னு. முன்னப்பிட அவசரம் பார்த்து போகிறவங்களும் இருக்காங்கல்ல. எங்கள் பார்வையில் முதல்ல அந்த ஃப்ரீ பஸ் விட்டதே தப்புன்னு சொல்கிறோம். ஃப்ரீ பஸ் விட்டதுனால பெண்களுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. பெண்களுக்கு மதிப்பே இல்லை. ஃப்ரீ பஸ்ஸுன்றதுனால பஸ்ஸை ஏற்ற மாட்டுறாங்க. வேறு பஸ்ஸுலேயும் நிப்பாட்டி ஏற்ற மாட்டுறாங்க. அந்த பஸ்ஸு போதில்லை, இந்த பஸ்ஸு நிற்கட்டும் அப்படின்னு நிப்பாட்டி ஏற்ற மாட்டுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட்டா காசு வருது, அதெல்லாம் நல்ல ஆட்சி நல்லா இருக்குது. அதாவது டிஎம்கே வந்த பின்னால் கொஞ்சம் செயல் நல்லா இருக்குது. இனிமேல் வர்ற கட்சியை பற்றி நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேற்கொண்டும். எங்களோட விருப்பம் டிஎம்கே வந்தால் நல்லது தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆட்சி நல்லா தான் செய்யுது, பரவாயில்ல. நல்லா நிறையா செய்கிறாங்க, நல்ல திட்டமும் போடுறாங்க, நல்லா தான் செய்கிறாங்க. என்னோட பார்வையில் இந்த கவர்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல சிறப்பாக தான் இருந்தது. மகளிர் திட்டம் அந்த இதெல்லாம், மகளிர் விடியல் அந்த இது நல்லா தான் இருந்தது. இந்த இலவச அந்த இதுகள்லாம் ஒரு சில இது பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. சிறப்பாக தான் செஞ்சதாக மக்கள் மத்தியில் இருக்குது. 5 ஆண்டுகள் அப்படிங்கும்போது சர்வீசஸ் ஓகே ஃபைன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட்டு விமென்ஸோட சேஃப்டி, அப்புறம் க்ரைம்ஸோட ரேட்டிங், அது மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை மட்டும் இன்னும் டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி சைல்டு அண்ட் விமனோட வெல்ஃபேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய லாஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஆட்சியில் வந்து செய்கை வந்து செய்கிறது இப்போ வந்து கடைசியில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த 28 மாதம் வந்து செய்யாததை மக்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க. முதல்ல வந்து யாருக்கும் செய்யலை. அதிமுக ஆட்சியில் வந்து மக்களுக்கு வந்து நல்லா இருக்கும். திமுக ஆட்சியில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளோ செல்வாக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்காது, நம்ம பணப்புழக்கங்கள் சரியாக இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து ஆளுகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரொம்ப எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. இப்போ பிறந்த சிலிண்டர் இல்லை, பாடு இல்லை, எல்லாமே அது வந்து போகிறது. அது வந்து எனக்கு இல்லை. அதிமுக வந்து வந்தால் நல்லாயிருக்கும்.
நல்லா திமுகவோட செயல்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. எந்த ஒரு திட்டமுமே எதிர்பார்க்காத ஒரு திட்டம் தான். மக்கள் யாருமே இந்த திட்டத்தெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சிறப்பான திட்டமாக தான் செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. மக்கள் உரிமை தொகை, முதியோர் இது, அப்புறம் இல்லந்தோறும் குடும்ப அட்டைதாரருக்கு இது இலவச மருத்துவ காப்பீடு திட்டம், அந்த மாதிரி நிறையா பயனுள்ள திட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சிறப்பான நல்ல திட்டமாக இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு திட்டம் இது. நிறையா கிராமங்களில் எங்கள் ஊர்லலாம் அப்புறம் ரோடு உள்ளெல்லாம் ரோடு கீடெல்லாம் ஒன்றுமே போடலை. சென்னாக்குளம் தான் ஊர். பூரா திருவிழா அந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் போட்ட பாலங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. உள்ள ரோடு வாய்க்காலெல்லாம் எதுவுமே சரியில்லை. அதெல்லாம் எங்கள் ஊரில் ஃபுல்லாமே எதுவுமே சரியாகவே செய்யலை. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. என்னோட ஓட்டு விஜய்க்கு தான் நான் போடுவேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் சட்டம் எதுவுமே ஒழுங்கு இல்லை. மது அதை ஒழிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு மதுனால நிறையா குடும்பங்களுக்கு பிரச்சனை இருக்குது. மது மட்டும்தான் எங்கள் வீட்டிலே பிரச்சனை தான். எல்லாருக்கும் பிரச்சனை மதுனால தான் இருக்குது. அதனால மது ஒழிக்கலை, எதுவுமே சரியாக நடவடிக்கை எடுக்கலை. ஓட்டுக்கு மட்டும்தான் வீடு தேடி வராங்க. மற்றதுக்கெலாம் இந்த ஒரு தடவை ஓட்டு போட்டோன்னா அதுக்கப்புறம் வீடு தேடி வரவே மாட்டேங்கிறாங்க யாருமே. எல்லாமே கட்டித்தரேங்க எதுவுமே கிடையாது. எல்லாருமே அரசியலுக்கு வர்றவங்க எல்லாமே சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க. சொல்கிறேன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அது அந்த கொஞ்ச நாளைக்கு ஓட்டு போடுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதை விஷயம் நல்லானா ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க சார். வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. ரோடு வசதி எங்கள் ஊருக்கெலாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது இந்த ஆட்சி. பொதுமக்களுக்கு கொடுத்த இலவச பேருந்தை பூராமே இப்போ ஒன்றா எல்லா ஏரியாலையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போல் பூரா மினி பஸ்ஸை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஏன்னா இலவசம்னு கொடுத்துட்டு அதை நிப்பாட்டுறதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக பஸ்ஸையே நிப்பாட்டுறது சரியில்லை. எங்களுக்கு பிடிச்சதாப்பா இருக்குது. ஆமாம், எங்களுக்கு ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது அந்த அளவுக்கு. என்னென்ன விசேஷம்னா இப்போ ஒரு 1000 ரூபா ஏற்றி விட்டாங்க. அதில் கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. மற்றபடிக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மற்றது நாங்கள் போகிற வரத்து அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திவசத்தில் என்ன எல்லாம் பெண்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் நிறைய நல்லா செஞ்சுருக்காங்க. நம்ம அதில் குறை சொல்ல முடியாது. என்னென்ன விஷயம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க? என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆமாம் பொதுவாக நல்லா செஞ்சுருக்காங்க பரவாயில்லாமல். அந்த ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம். எல்லாம் அதாவது வெறும் வார்த்தையில் சொல்லிட்டா முடியாது. அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, மகளிருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. நாங்கள்லாம் பஸ்ஸில் எவ்வளோ ஃப்ரீயாக போகிறோம். அந்த காசெல்லாம் மிச்சம் வச்சு நானே எங்கள் பாப்பாவுக்கு ஒரு கம்மல் எடுத்திருக்கேன். இந்த பஸ் காசை மிச்சம் பண்ணி கம்மல் எடுத்திருக்கிறேன். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக இப்போ கூட பாருங்கள், எங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளி எங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு 2000 ரூபா போட்டு விட்டாங்க. ஏற்கனவே எனக்கு 1500 வரும். இப்போ 2000 ரூபா போட்டு விட்டாங்க. ஆனால் மீண்டும் ஒரே ஆசை எனக்கு என்னென்னா திரும்பியும் நம்ம ஸ்டாலின் ஐயாவே வரணும். அதுதான் எனக்கு எல்லாருமே ஓட்டு போடணும். போடுங்க. நம்ம எல்லாருமே ஆட்சி மலரணும், நல்லா இருக்கணும். அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஆக்சுவலி நான் இருந்த ஏரியாவில் நான் ஒரு பிறந்ததுலேருந்து இங்கே இல்லை, இப்போ தான் ஒரு 6 to 7 இயர்ஸாக இங்கே இருக்கோம். நான் இருந்த ஏரியாவில் நான் வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் லெவலாக மெயின்டைன் ஆகிருக்கிற ஏரியாஸ் இருக்கும்ல, ஆர்எஸ் நகர் அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் கீழே ரோடெலாம் போட்டிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் ஏரியாவில் அந்த கல் பதிக்கிறது, எல்லா வீட்டுக்கும் தனித்தனியாக பைப் லைன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது முன்னாடி அப்படி இல்லை. 7 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன்ல. ஸோ அது சுத்தமாக இல்லை. இப்போ ரீசெண்டாக அது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இன்னமும் அந்த அல்லம்பட்டி போகிற ரோடு இருக்குல்ல, அது ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த மெயினில் ரோடு இருக்குல்ல, அதை மட்டும் நல்லா பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே என்ன அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ரோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலோட்டமாக பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். எந்தெந்த கட்சிகள் கிடையாதுன்னா முக்கியமாக சொல்லணும்னா 2 கட்சி தான், டிஎம்கே டிவிகே. மற்றபடி ஏடிஎம்கே அப்புறம் நாம் தமிழர் கட்சிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. 2 பேரும் போட்டியிட்டதுக்கு முக்கியமாக 2 பேர்னா அது டிஎம்கேவும் டிவிகேவும் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த கட்சியும் வர மாதிரி இல்லை. விஜய்க்கு ஆதரவு யங்ஸ்டர்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க.
மற்றபடி இந்த வயசானவங்க அவங்களாம் டிவிகேக்கு வரும் ஆதரவாக இருப்பாங்கன்றது ஒரு ஒரு 1% 2% தான் இருக்கும். அந்தளவு ரொம்பலாம் இருக்காது. எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இது குறை சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்குறாங்க. பாஜக வரலான்னு நினைக்கிறாங்க. அவர் இந்த விவசாயத்துக்கெல்லாம் மாதம் மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க காசு தராருல, அது மாதிரி விவசாயத்துக்கு ஏதாச்சும் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் மக்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்கல்ல, பிரச்சனையை தீர்க்கிறோன்னு தானே அரசியல் பண்ணுறீங்க. பிரச்சனை ஒன்றும் தீர்ந்த பாடம் இல்லையே, எல்லாருக்கும் அதிகமாகிட்டே தானே போகுது. அது இப்போ ஒரு ஏற்கனவே முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு 60% அதிகமாக இருக்குது விலைவாசி கூடுதல். முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேருக்கு 15,000 செலவாச்சுன்னா இன்றைக்கி 60,000 செலவாகுது. அது இப்போ நான் 1000 இது போட்டிருக்காங்க, 1000 காசு இப்போ பாத்திரம் கொடுத்துருக்காங்க கேட்க சார். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். தேவைகள்லாம் செஞ்சு தராங்களா? ஆமாம், தெருவில் ரோடு போட்டிருக்காங்க. நல்ல தண்ணி பைப்பு என்ன பைப்பு போட்டிருக்காங்க, இன்னும் தண்ணி வரலாண்ணா. நல்லா பண்ணது வந்து இந்த மகளிர் உதவித்தொகை நல்லா இருந்தது. இந்த விடியல் பயணம் பஸ்ஸு நல்லா இருந்தது. சுகாதாரத்துலேயும் ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு ப்ளஸ் இந்த ரோடுவேஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரோடு வீடுலாம் கல்வி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். நிறையா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. ஜிஹெச்லலாம் பார்த்தீங்கன்னா நர்ஸுகள்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் இது நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். இல்லையே, அப்படி எதுவுமே அப்படி ஒன்றும் தெரியலையே. ஒன்று இவங்க இல்லை அவங்க. 50 வருஷ காலமாக இந்த 2 பேர் தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு மாற்றத்துக்குள்ள ஆள் இது கிடையாது. மாற்றம் அப்படின்னா யாரை என்ன பண்ண சொன்னால் சொல்கிறது இல்லை, அதெல்லாம் முடியாத காரியம். இல்லை 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 அதெல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் வந்து அரசியல் அனுபவம் வேணும், அதில் இருக்கணும். விஜய்க்கு வேணும். அந்த அளவுக்கு வந்து இது இல்லை. அதுக்காக கூட்டம் எல்லாருக்கும் கூட்டுறதான் செய்யுது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு நிலையான ஆட்சிகளை வந்து அவர் செய்கிறதுக்கு அனுபவம் இல்லை. அரசியலில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் அனுபவம் ஆகி அதுக்கு பிற்பாடு அவர் அதிலிருந்து வந்தோம்னா வரும். எடுத்தோடனே போய் இன்றைக்கி ஒரு நாட்டை ஆளணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறையா அனுபவம் வேணும். அடிபட்டிருக்கணும், போகணும், வரணும். அப்படின்னா தான் வந்து அதை ஆள முடியும். இல்லைன்னா முடியாது. அது காரணம் அவங்க அதிமுக இருக்குது. இப்போ அதிமுக இப்போ சரியாக ஒற்றுமை இல்லை. அவங்களும் பிரிஞ்சு கிடக்காங்க. அவங்க இவங்களை குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல தான் இருக்காங்களோட சார். சரியான ஆள் இல்லை. மக்களை பாதுகாக்கவும் சரியான ஆட்கள் இல்லை. ரொம்ப எங்களை மாதிரி நாங்கள்லாம் டிரைவருங்க ரொம்ப பாதிச்சிருக்கு. சிலிண்டர்லாம் இன்றைக்கி ரேட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அரிசியும் ரேட்டு கூடி போச்சு. ரொம்ப விலைவாசி உயர்வாக தான் இருக்குது. நாங்கள் வாங்குகிற சம்பளமே செலவு செய்ய தான் இதாக இருக்குது. கொஞ்சம் கூட மிச்சப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப விலைவாசியும் கூடி போச்சு. விஜய்க்கு வந்து முதல் நல்லா அதே மதிப்பு இருந்துச்சு. இப்போ இந்த திரிஷா வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படி இப்படின்னு சொன்ன முன்னாடி ஒரு பெண் ஒரு குடும்பத்தையே வச்சு நடத்துவதாவது எப்படி தமிழ்நாட்டை வழி நடத்துவார் அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. அவர் விஜய்க்குனுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு, முந்தியோட குறைஞ்சிருச்சு. முந்தி நல்லா மதிப்பு இருந்துச்சு. இப்போ மதிப்பு வந்து இங்கே மதுரை மீட்டிங்லாம் நல்லா மதிப்பு இருந்துச்சு அவருக்கு. அதோட மதிப்பு அவருக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஹைஜீன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப புவராக தான் இருக்குது. அண்ட் சேஃப்டி வந்துட்டு சுத்தமாகவே இல்லை. அது மட்டும்தான். பட் அத்தியாவசிய தேவைகள் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை வந்துட்டு நிறையா பேர் நோட்டீஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணணும். ஒருவேளை வேறு ஏதாவது கட்சி வந்து இன்னும் பெட்டராக பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணுவேன். இப்போதைக்கு யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக வந்து இவர் வந்து மக்கள் நலத்திட்டம் அதிகமாக செஞ்சுருக்கிறனால அதனால தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. அவருக்கெல்லாம் ஓட்டு ரசிகர்கள் கூட்டம் தெரியுது. கூட்டம் கூட்டினாப்புல ஓட்டு விழுகிறது சந்தேகம்தான். மேக்ஸிமம் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்துச்சு அப்படின்னா மேபி டிவிக்கே இருக்கலாம். நான் குற்றச்சாட்டுகள்ங்கிறத விட அவரும் இப்போ புதுசாக வராருல, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றதான் தோணுச்சு. மேபி அது எலெக்ஷனோட ரிசல்ட்ஸில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இப்போ அதை வந்து எதுவும் ஃபைனலைஸ் பண்ணி சொல்கிறது கஷ்டம். சில வந்து இப்போ வந்து நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப வந்து விலைவாசி வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு அந்த இப்போ அந்த 10 ஆண்டு காலத்துக்கு அடுத்து இந்த ஆட்சி வந்த பிறகு ரொம்ப வந்து நம்ம விலைவாசி கூடத்தை அருவம் இல்லாமல் வந்து நம்ம கம்கமாக கொட்டிடுறாங்க. எதுவுமே இப்போ வரைக்கும் யாருமே கிடையாது. ஏன்னா திட்டங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள், அருமையான திட்டங்கள், யாருமே எதிர்பார்க்க முடியாத, செயல்படுத்த முடியாத திட்டங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வச்சுருக்கிறாங்க. அது கண்டிப்பாக முடியவே முடியாது. திமுக வந்து யாராலையும் அழிக்க முடியாது. திமுகவுக்கு மாற்று கட்சி எதுவுமே கிடையாது. விஜய்க்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அவருக்கு எந்த ஒரு அரசியல் முன் அனுபவம் எதுவுமே கிடையாது.
எல்லாம் திடீர்னு வந்தது தான் அது. அதனால் அரசியலில் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் யாரும் வர முடியாது. திமுக வந்து கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவில் உள்ளவங்க எல்லாமே சிறப்பான இதுதான் அது. அதெல்லாம் யாருக்குமே கிடைக்கல. அவர் வந்தால் கொஞ்சம் மாறுமோன்னு தோணுது. மாறும் நினைக்கிறேன், மாறும். யாருமே பண்ணலையே, எல்லாருமே காசுக்கு தானே பண்ணுறாங்க. காசு இல்லாமல் ஓட்டு போகிறதுனா விஜய் தான் வருவார், வேற யாரும் கிடையாது. எல்லா வீட்டுக்கும் ஒரு கழிப்பறை தான். காடுகளுக்கு போகலாம் பயமாக இருக்குது, நிறைய நியூஸில் பார்க்குறோம். நடந்து போகவும் பயமாக இருக்குதுல்ல, அதனால எல்லாம் கழிவறை மட்டும் தான் மேக்சிமம். யார் இருக்கான்னு பார்த்தா விஜய் தான் சார். எதனால? இதனால இந்த பசங்க ஓரளவு முன்னே இருக்காங்க சார் தீவிரமாக. வேலைவாய்ப்பு படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பில் ஓரளவு இருக்குது, ஆனால் எப்படி செயல்படுத்தாங்க தெரியல. ஒன்றும் இல்லை, அதாவது பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறதே தெரியல. ஒன்றும் இல்லை, இந்த இப்போ பிள்ளைய நிற்கிதுங்க, என்ன பசங்க வந்து சுத்தத்தான் செய்கிறாங்க. பிள்ளை வர டயத்துலையாவது ஒரு மகளிர் போலீஸ் வந்து நிற்கணும். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து நின்று என்ன பிரயோஜனம்? எங்களோட ஆதரவா? எங்களோட ஆதரவு யாருக்கு சொல்ல? பார்ப்போம், அன்னைக்கு எப்படி தோணுதுன்னு பார்ப்போம். கடந்த முறைனா போன எலெக்ஷனுக்கா? போன எலெக்ஷனுக்கு இப்போ வந்து என்னது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல, ஆமாம். அப்போ ரெட்லைக்கு தான் போட்டோம். வெற்றிகரம் 3 தான் இருக்குது. அதிமுக, டிஎம்கே, விஜய். வேற ஒன்றும் தெரியல. நானும் ஓட்டு போடுவேன். ஆமாம், நானும் மாற்றுத்திறனாளி தான். அதனால் எனக்கு சில உதவிகளை எனக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. பர்சனலாகவும் எனக்கு நிறையா ஆமாம், அவங்க வந்து அதை வந்து அவங்க படம் நடிக்கிறதுக்கு ஓகே, மற்றபடி அரசியலுக்கு நம்ம அதை சொல்ல விரும்பலை. ஆனால் நமக்கு வந்து நம்ம ஆட்சி எப்பயும் மலரணும், மீண்டும் தொடரணும். 2026லேயும் நம்ம தான் வருவோம், நம்ம தான் வரணும். நம்ம வந்தால் தான் இன்னும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது கிடைக்கும். விருதுநகர் பொறுத்த வரைக்கும் விமென்ஸ்க்கு சேஃப்டி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் எல்லா சிக்னல்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்க. ஏரியாஸ்க்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், தினமும் பார்க்குறேன். ஸோ அதனால் சேஃப்டி இருக்கும். எங்கேயாச்சும் அவங்களோட அஜாக்கிரதையால் அவங்க மிஸ் ஆனாதான் உண்டு. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே அதாவது வயசான 70 வயசு கிளைய கூட கற்பழிக்கிறாங்க. இப்போ கற்பழிப்பு போக்சா சாட்டை நிறையா சின்ன பிள்ளை பச்சை பிள்ளைய கூட வந்து கற்பழிப்பு. இந்த தொகுதியை இந்த திமுக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பொதுநலமாக தான் சொல்கிறோம். பொதுநலம் இந்த தொகுதியில் நடக்கிற அவநிலையான இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த தொகுதியை வளமாக்கிடலாம். எத்தனையோ தொழிற்சாலைகள் வரலாம், எத்தனையோ இது கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே கிடையாது. இப்போ அருப்புக்கோட்டை விளாத்தி குளத்தில் இப்போ ஒரு சின்ன பிள்ளை பாலியல் பலாத்காரம், பூராமே திமுக ஆட்சியில் பாலியல் பலாத்காரம். பாவம் 70 வயசு பெண்களை கூட கற்பழிக்கிறாங்க. இங்கே இருக்க அமைச்சர் பரவாயில்ல, தங்கம் தென்னரசு பரவாயில்ல, மற்ற அமைச்சர் பரவாயில்ல, தங்கம் பரவாயில்ல, ஈஸி அணுகலாம். தங்கம் தென்னரசு குறை கிடையாது. இந்த இருக்கவங்க அதிகாரிகளை கூட இருக்குது. அவரை எல்லா மாதிரியும் அவர்கிட்ட போக முடியாது. அவர் சின்ன பிரச்சனை வந்துடுவார். சின்ன பிரச்சனைக்கு அவர் போக முடியாது. அவருக்குண்டு மத்திய மந்திரி அமைச்சர் வச்சு அங்கங்கே போகாது. இங்கே கீழே இருக்க ஆள் சரி, லோக்கல் பாலிடிக்ஸும் சரியில்லை. அவர் சொல்லலை, கீழே கிளை செயலாளர் அந்த லெவலில் சரியில்லை. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. பாதுகாப்பே இல்லை, சுத்தமாகவே பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை வேறு யாரும் வந்தாங்களான்னு இருக்குமான்னு தெரில, ஆனால் இப்போதைக்கு இல்லை. டிவிகேவும் டிஎம்கேவும் தான் சார். இப்போது இளைஞர்கள்லாம் அதிகபட்சம் இருக்கிறதுனால விஜய்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்தால் தான் தெரியும். இல்லைங்க சார், ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் இருந்ததுனால ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பேரும் பிரிஞ்சிட்டனால ஓட்டு வித்தியாசம் பிரிஞ்சிடும். அதனால் அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். பார்க்க ஓரளவுக்கு பரவாயில்லாம தெரியுது, வந்தால் தானே தெரியும். இருக்கிறவங்க இது வரைக்கும் யாருமே அவங்கவுங்க எப்படி இருக்காங்கன்றது ஒன்றும் நல்லா இல்லை. நீ வந்தால் தானே தெரியும், நம்ம பார்த்தா தானே தெரியும். அது நம்ம நடந்த பின்னாடி தான் முடிவு பண்ண முடியும். வலுவான எதிர்க்கட்சி யார் இருக்காங்கன்னா பிஜேபி இருப்பதனால தான் ஏடிஎம்கேக்கு பவர், இல்லாட்டி கிடையாது, பவர் கிடையாது. அப்படித்தான் நாங்கள் நினைக்க வேண்டியது வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய கட்சி, தேசிய கட்சி, அதனால் அதை நாங்கள் நம்புகிறோம். சொல்லலாம் கிடைக்கிறது கஷ்டம். விஜய்க்கு இப்போ கிடைக்கிறது கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க, பெரிய ஆளுங்க எதிர்பார்க்கல. பெரிய ஆளுக்கு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்குது இப்போ நிலமை. அது இந்த வட்டம் வந்து டிஎம்கே அவங்க 5 வருஷம் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் ஆண்டாங்க, இப்போ 5 வருஷம் ஆகிருக்காங்க.
எதுவுமே சரி கிடையாது. இப்போ வந்து எல்லாம் எலெக்ஷன் வரும்போது நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அவங்க. இந்த ரோடு போடுறது, இந்த தண்ணி இது வர்றதா இருந்தாலும் சரி, வாய்க்கால் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பரபரப்பாக பண்ணுறாங்க. ஆனால் சரியில்லை. ஆனால் இந்த வட்டம் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து வட்டம் வந்து எல்லா இதுலேயும் வந்து தனிச்சு நின்று போட்டி போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறனால தப்பே கிடையாது. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக சீமான் வந்தால் நல்லது செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தொழிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பண்ணலாம். மற்ற இளைஞர்கள் ஃபுல்லாக கொஞ்சம் டாஸ்மார்க்கில் கொஞ்சம் இது பண்ணலாம். ரோட்டு மேலே எல்லாம் மெயின் ரோட்டில் வச்சுருக்காங்க டாஸ்மார்க்கு, அது மூடலாம். அது பண்ணனால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இலவசம் கொடுக்குறதுனால என்ன செய்யுது? அப்போ மக்கள் வந்து இலவசம் கொடுக்க போகும்போது வாங்கத்தான் செய்வாங்க. அதை வந்து கொடுக்காமையே மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம்ல, இல்லையா? அதே இப்போ அது வந்து பஸ்ஸுக்கெல்லாம் ஓசின்னு போகும்போது அது அந்த இதில் யார் போய் ஏற்றுக்கிறது? அப்போ மக்கள் தான் சமையல் அது தலையில் தான் வைக்கிறாங்க. இல்லை யார் வந்தாலும் சரி ஓசின்றது இருக்கக்கூடாது. இவங்க என்ன செய்யறது? ஓசின்னு சொல்லிட்டு பூரா காலி பண்ணிட்டு போயிடுறது. ரெண்டாவது வந்து மக்கள் என்ன செய்யறது? அப்போ மக்களுக்கு அந்த வரி பணம் எல்லாமே மக்கள்கிட்ட தானே திருப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி போயிடுதுல்ல. என்னமோ செய்கிறாங்க. அதாவது மக்களுக்கு தேவையான என்னங்கிற பார்த்து செய்கிற மாதிரி தெரியல. ஏதோ கண்டடைப்பு மாதிரி என்ன ஓசிக்கு அது இது கொடுத்து இப்போ படம் காட்டிக்கிட்டு ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி செய்கிறது மாதிரி தெரியுது. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தெரியுது. நல்ல மக்கள் வந்து காசு கொடுக்காம கூட்டம் சேர்ந்து போய் பார்க்குறாங்க. வர மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள் வந்து. அதாவது அந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது, வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் எந்த கட்சியிலும் சேராமல் இருக்கார். அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தெரியுது. மாற்றங்கள் உருவாக போகுதுன்னு தெரியுது. இது ஏடிஎம்கே வந்து கட்சியினுடைய அது பலகீனமாகி பிரிவாகி பலகீனமாகி இவர் நல்ல எதிர்காலங்களுக்கு ஒரு நல்ல இதாக தெரியுது, பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மக்கள் கூடுறதுனால சொல்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிக்காரங்களாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டு வர வைக்க சொல்கிறாங்க. அவங்க காசே கொடுக்காம அவர் கூட்டம் சேருது, எக்கு தப்பாக சேருது. அவர் எதிர்க்க இப்போ பலம் வாய்ந்த கட்சியெல்லாம் அவர் எதிர்க்குது. அவரை வந்து வளர விடாதான் தடுக்கிறாங்க. எதைத்தான் தெரியுது பார்வையில். திமுக எதிர்த்துனா நாம் தமிழரில் இருக்கேன் சார். அதனால் நாங்கள் பக்கா திமுக ஆப்போசிட்டாக தான் இருப்போம். இப்போதைக்கு எதிர்கட்சியும் ஸ்ட்ராங்காக இல்லையே சார். அடுத்த ஒரு மாற்றம் வந்து அதில் எதிர்கட்சி அதிகமாக இருந்தால் நல்லது பண்ணலாம், நல்லதாக எதிர்த்து பேச முடியும். இங்கே மதிமுக எம்எல்ஏ இங்கே இருக்கார். ஆனால் அவர் சிங்கிளாக வராரு எப்போ போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடியாவது வரதான் ஒரு கூட்டம் இருக்கும். அவர் பழைய எம்எல்ஏக்களை வச்சு இந்த எம்எல்ஏ சுற்றி கூட்டமே இருக்காது. அவர் டாக்டராக இருக்கார், அவர் சூளக்கரில் ஆர்ஆர்நகரில் இருக்கார். எப்போ போகிறான்னு தெரியாது. பெருசாக ஒன்றும் அவரை வச்சு இங்கே இருந்த மாதிரி இல்லை. நடிகர்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவங்ககிட்ட தானே சார் விழுகிறோம். எங்களுக்கு நடிகரே வேண்டாம், ரொம்ப போர் அடிச்சிருச்சு. புதுசாக யாராவது கொண்டு வாங்களேன். அன்புமணி ராமதாஸ் அவரை ஒரு தடவை கொஞ்சம் நிற்க வச்சு பார்க்கலாம். வேறு யாரை நிற்க வச்சு பார்க்கலாம்? வேறு யாரும் சார் வந்ததில்லை, சொல்லுங்களேன். அவர் சொன்னதில் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது முழுமை அடையலையே, முழுமை அடையாமல் தானே இருக்குது, அரையும் குறையமாக தானே இருக்குது. அது எதுவுமே எதனாலன்னா அது எப்படி சொல்கிறது? உங்கள் நிலைப்பாடுகள் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவங்கள்ட்ட. அதாவது ரெண்டு கட்சியை நம்ம பார்த்துட்டோம், அதிமுகவும் பார்த்துட்டோம், திமுகவும் பார்த்துட்டோம். அவங்கள்ட்டையும் ஒரு மாற்றம் வேணும்ல, எப்படியும் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்பட வேண்டியிருக்கும். அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, புது வரவேற்று பார்ப்போம் அப்படின்னு தோணுது. சரி செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் இவங்க ஆட்சியை பார்த்தாச்சு. சரி இப்போ புதுசாக வராங்கல்ல, சரி இவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி நீ கேட்டால் முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே நிறைய பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லுவேன். முதல்ல அதுதான். என்னென்ன விஷயம், இந்த பரவாயில்ல நல்லா செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் கலைஞர் ஸ்டாலின் வருவார்னு அடிபடுது. விஜய்க்கான வாய்ப்பு எப்படின்னு தெரில. அத்தியாவசியங்கள் தேவைகள் வந்து தொழில் வளங்கள்லாம் இருக்கணும், வியாபாரங்கள் நல்லா இருக்கணும், தொழில் வளங்களை நல்லா வளப்படுத்தணும். இதைத்தான் செய்யணும், எந்த ஆட்சிக்காரங்க வந்தாலும் செய்யணும். அதை விட்டுட்டு அதை நான் செஞ்சு இதை செஞ்சு அதை செஞ்சு பேர் தம்பட்டு அடிச்சுக்கிட்டு தர்றாங்க. அதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவை? கல்வி, நல்ல தொழில் வளம் இதை உருவாக்கி எதிர்காலங்களை மக்களை சிறப்பாக இருக்கிறக்க ஓசியெல்லாம் கொடுக்குற பாட்டி நல்லா அதை மாதிரி செய்யணும். கரண்டை ஓசியை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், ஓசியை கொடுக்குறேன், உலக பசை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்த செய்கிறது. அவங்க கொஞ்சம் வளர்ச்சி சம்பாதிச்சு வாங்க முடியாதா? சுயமாக வாங்குற மாதிரி சந்தோஷம் இருக்குமா? ஓசி கொடுத்து எதோ கொடுப்பாங்கன்னு அப்படி திடுறது, அதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல எதுகளை உருவாக்கணும். பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவாக இருக்குன்றது ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே. அப்படி பார்த்தா மற்ற ஸ்டேட்லேயும் தான் அந்த மாதிரி நடக்குது. அதுக்காக நம்ம போய் ஆட்சினால தான் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
பெண்களுக்கான பாதுகாப்புன்றது அவங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவுலேயும் போகும். அதிமுக இளைஞர்கள் இப்போ வந்து நிறைய இருக்கிறாங்கல்ல, அதனால இளைஞர்கள் வந்து போடுவாங்க. முதியோர்கள் வந்து போடுறது கஷ்டம்தான். இளைஞர்கள் போடுவாங்க. அதெல்லாம் பண்ணலாம் சார் ஈஸியாக. அது ஒரு பக்கம் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா அரசியல் என்ன சொல்கிறது, அதிகாரிகளே செஞ்சால் போதும், ஒரு டாபிக் இருந்தாலே போதுன்ற அளவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. தெரியல, ரசிகர் பூரா அவங்க பக்கம் தான் இருக்காங்க. தெரியல யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், 2 பேரும் போட்டியாக இருக்கா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரா ரசிகர் நிறையா அந்த பக்கம் அவங்க பக்கம் இருக்கறனால. இவர் வந்து பாத்திரம் கொடுக்குறாங்க, காசு கொடுத்துருக்காரு, அப்போ 5000 ரூபா போட்டிருக்காரு. அதான் யார் ஜெயிக்கிறான்னு தெரியல. பெண்களுக்கான பாதுகாப்பு ஓகே தான் சார். சிலதை வந்து அரசியல் பண்ணுறாங்க. ஏன் கடந்த 4 வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லையா? இப்போ கடந்த ஒரு 2 மாதத்துல தான் அந்த பெண்கள் இங்கே போனாங்க அங்கே போனாங்க, இந்த இதுகள்லாம் வந்து நம்மளுடைய இதுகளும் எல்லாமே ஹைலைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனை நல்லா தான் இருக்குது. பெண்கள் பலாத்காரம் சொல்லி பார்க்குறப்ப மற்ற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்ம லாஸ்ட் ரேங்கில் தான் இருக்கோம். அதாவது வந்து நல்ல முன்னேற்றம் தான் இருக்குது கம்பேர் டு ராஜஸ்தான். அந்த இது கம்பேர் பண்ண தேவையில்லை. இதில் வந்து கம்பேரிசன்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட இலக்கு வந்து 0வாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட இலக்கு. எந்த அளவு விலைவாசி காரணம் வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து தான் செய்யுது. விலைவாசி காரணம் வந்து இவங்க 2 பேர் தான். அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து கண்ட்ரோலுக்கு கட்டுப்படுத்த முடியல. இந்த இலவசமாக இப்போ அந்த 5000 கொடுத்து இதெல்லாம் கொடுத்து செஞ்சு இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து அது வேஸ்ட்டு. அந்த இலவசமாக காட்டி அந்த 5000 ரூபா 2 நாளில் காலி பண்ணி போயிடுறாங்க. போன ட்ரிப்பாவதுன்னு டாஸ்மார்க்கை பற்றி பேசுனாங்க. இந்த ட்ரிப் அந்த பேச்சே இல்லை. அதனால் வந்து எவ்வளோ இதாக இருக்குது பாதிப்பு. வருமானம் அதில் மட்டுமா இருக்கா, வேறு இதில் இல்லையா? அப்போ அதனால் வந்து இந்த விலைவாசியும் வந்து உயருது. காரணம் வந்து இலவசமாக கொடுக்க போகுது. இன்றைக்கி 10 ரூபா போகிறது 5 ரூபாய்க்கு போகுது. அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுடைய இதுவும் பிடிக்கல. திரும்ப அவங்க வந்தாலும் அதைத்தான் செய்ய போகிறாங்க. அவங்க வந்தாலும் அதை தான் பண்ண போகிறாங்க, இவங்க வந்தாலும் அதை தான் பண்ணாங்க. 3வது நம்ம இப்போ இன்றைக்கி விஜயை சொல்கிறோம்னா அந்த அதுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. ஒரு திறமையான டேலண்டான ஆள் இல்லை, வரல. இப்போ நம்ம சீமானா சொல்கிறோம்னா அது சீமானா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ளே நுழைஞ்சது பிற்பாடு தான் தெரியும். அவர் பேசுகிறாரு, அதனால் ஒன்றும் கிடையாது, நல்லா பேசுகிறாரு, செல்வார். இன்றைக்கி உள்ளதுக்கு அவர் பரவாயில்லங்கிறது மாதிரி தெரியுது. ஒரு ஆணித்தனமாக ஒரு உணர்ச்சிவசமாக பேசுகிறாரு. என்ன அவர் வந்து நீ தனிச்செல்லாம் முடியாது. தனிச்செல்லாம் இன்றைக்கி ஒரு இத்தனை வருஷம் இருந்த கட்சியே வந்து கூட்டணி இல்லாமல் முடியல. இவர் தனிச்சு வரணும்னா இதுவும் கஷ்டம்தான். யார் சீமானையும் அதுவும் கஷ்டம்தான். இங்கே ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. போன ஜெயலலிதா பீரியடில் வந்து இங்கே அந்த ஆர்பி உதயகுமார் இருந்தார். அவர் இருக்கும் போல் 2 காலேஜ் கொண்டு வந்தார். இந்த தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆள் இங்கேருந்து அவர் இங்கேருந்து போன உடனே மற்ற மாதிரி ஒன்றும் இது இல்லை. இப்போ இருக்க எம்எல்ஏ ஆளவே பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ரகுராமன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்கதே ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்கே இருக்காரு இல்லைன்னு. அவர் இங்கே வந்தால் தானே அணுக முடியுது, அவரை பார்க்கவே முடியல. அவர் பார்த்ததே இல்லை. பார்க்கலாம் சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஓட்டை பார்த்து தான் சொல்லலாம். தொழில் தான் சார் வேணும். இங்கே தொழில் சுத்தமாக கிடையாது. எல்லாமே பட்டாசு தொழில் மட்டும் தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா இங்கே இப்போ புதுசாக வந்து பிஜேபி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அதிமுக தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போன தடவை மதிமுக வந்து திமுக சப்போர்ட்டில் வந்துச்சு. இந்த ஆசோலேஷனில் தான் மக்களே இருக்காங்க. இலவசங்கள் அது இதெல்லாம் கொடுத்தா கூட இந்த விலைவாசி இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் மெஜாரிட்டி எப்படி வரும்னு சொல்ல முடியாது. குறைஞ்ச ஓட்டில் ஜெயிப்பாங்களே தவிர ஃபுல் மெஜாரிட்டி வர்றது கஷ்டம்தான். வேலைவாய்ப்பு எப்பயுமே எந்தாச்சும் வந்தாலும் வேலைவாய்ப்புலாம் சரியாக ஆகலை, அப்படியே தான் இருக்குது. வேலைவாய்ப்புலாம் அப்படியே தான் சார் இருக்குது, மாற்றமே இல்லை. எனக்கு இப்போ எல்லாருக்கும் ஓசியாக கெடுத்து வச்சுருக்காரு. சாயம் சார் தான் வருவார். எங்கே பாஜக உள்ள எங்கே விடுறீங்க, விட மாட்டீங்களே நீங்கள். பாஜக வந்ததில்லை இல்லை, இப்போயே அதான் நடக்கும். வாக்குங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. அது நம்ம அன்னைக்கு நம்ம யாருக்கு போடுறோமோ அதை அன்றைக்கி அதை பார்த்து நம்ம போட வேண்டியதாக வேண்டாம் சார். நமக்கு சக்திவேல் சாத்தூர் தான். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தான். நாங்கள் கடந்த முறை வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி டிவிக்கு போடலான் இருக்கிறோம். இப்போ 25 வருஷமாகவும் டிஎம்கே ஏடிஎம்கே 2 தான் மாறி மாறி வருது. புதுசாக ஒரு கட்சி மாற்றம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி தான்.
விமன் சேஃப்டி அப்படிங்கும்போது லிட்டில் பிஸ் கொஸ்டின் மார்க்ஸ் தான். அது வந்து சேஃப்டிக்கான க்ரைம் ரேட்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே ரொம்ப டிக்ரீஸாக தான் இருக்குது. நிறைய படித்த பட்டதாரிகள் வந்து இனி சும்மா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்னும் நிறைய க்ரியேட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. பெண்கள் காப்பு தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் காப்பு பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இந்த 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 கவர்மெண்ட் ஆட்சியில் நம்ம பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. பலமான எதிர்க்கட்சி எடப்பாடியார் தான். தாவேக்கா விஜயெல்லாம் அது வந்து அவங்க கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க வந்து கூட்டணிக்கு அவன் வரல இல்லை. கூட்டணிக்கு வந்தாலும் வந்து சீமானும் வந்து வந்தால் நல்லா தான் இருக்கும். கூட்டணினால நம்ம கூட்டணி பலத்தை வச்சு எதுவும் வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் புது பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இன்னும் இது பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஃபோர்வே எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அது நல்லா சிறப்பாக இருக்குது. முன்னாடிக்கு இப்போ ஓரளவு நல்ல மாற்றமாக தான் இருக்குது. எங்கே போனாலும் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு இதாக தான் அரசாக தான் வந்து அமைஞ்சிருக்குது. இது ஒட்டின்னு பார்த்தோம்னா விஜய்க்கும் திமுக தான். திமுக தான். திமுக ஓரளவு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க சார் ஊருக்குள்ள. அதனால ஏற்கனவே ஏடிஎம்கே ஆண்டுட்டாங்க, இப்போ டிஎம்கே ஆண்டுட்டாங்க. ரெண்டு பேருமே ஆவரேஜில் தான் இருக்காங்க. அதாவது சிறப்பானதான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாலும் கூட இருக்கிறவங்க பண்ண விட மாட்டாங்க. இவர் தனிச்சு நிற்கிறாரு. ஒரு மாற்றம். நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கேட்ட கேள்வியிலே இருக்குது பெண்கள் பாதுகாப்பு. அதுவே மெயின் தான். பாதுகாப்பு இருந்துச்சுனாவே நிறைய இடங்களில் வந்து குற்றம் குறைஞ்சி வரும். ரெண்டாவது போதை பழக்கங்கள், டாஸ்மாக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டாங்கனாவே வர்ற ஜென்ரேஷனாவது போதை இல்லாமல் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபுல்லாக போதையில் தான் இருக்குது. இல்லைங்களா, நான் கூட போதை இல்லை அடிக்க தான் செய்வேன் இல்லைங்களா. ஆனால் வர்ற ஜென்ரேஷன் வந்து தெளிவாக இருக்கணும். அப்படின்னா மதுவை வந்து குறைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்தி ஆகணும். மற்ற போதைகளை வந்து நிப்பாட்டி ஆகணும். நான் ஏடிஎம்கே, இதோட டிவிக்கு நான் அங்கே சேர்ந்துட்டேன். அவங்க கான்செப்ட், அவங்களாம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். விருதுநகர் மாவட்டத்துலையா? விருதுநகர் மாவட்டத்தில் படித்த பிள்ளைப்பெல்லாம் வெளியில் தானே போய் வேலை வைக்குது. சென்னையில் தானே வேலை பார்க்குது. எங்கே பார்க்குதுங்க வேலை? எதனால இங்கே அங்கிட்டு உள்ள கம்பெனிலாம் இங்கிட்டு வந்தாதே நான் பிள்ளைய இங்கே வேலை பார்க்குங்க. இல்லாட்டி எப்படி இங்கே வேலை பார்க்குங்க? ஃபுல்லாக சென்னையிலே வச்சுட்டாங்கன்னா அப்புறம் எப்படி தான் வளர்ச்சி ஆகும்? விருதுநகராக தான் இருக்குது. என்னமோ பரவாயில்ல பார்த்தா இருக்குது. அது எப்படின்னு தெரியல, முடியலான்னு தெரியும். முதல்வர் ஆயிடுவாரா இந்த எலெக்ஷனில்? அதெல்லாம் சொல்ல முடியாங்க. எம்ஜிஆர் மாதிரியா? எம்ஜிஆர் வந்தார், அது மாதிரி எல்லோரும் வர முடியாதுல்ல. அது மக்களோட இதை பொறுத்து இருக்கு. வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குது, பட் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க பிகாஸ் ஓனர் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, பட் அந்த ஏர்னிங்ஸில் இவ்வளோ தான் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அது மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இது பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம் ஜாப் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்ட் டைம் ஜாப் தான். எனக்கு ஒரு 4500 அவ்வளோதான் கிடைக்குது. இது சின்ன டவுனுன்றதுனால இப்படி இருக்கலாம். மேபி நான் சிட்டிஸ்க்கு போனால் எனக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிராமச்சாலை எல்லாம் நிறையா நான் பண்ணலை. குடி தண்ணி பிரச்சனைலாம் ஆவியூரில் நிறையா இருக்குது. ஒன்றா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஆனால் பத்தலை. ஏன்னா இன்னும் நிறையா இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆவியூர்லேயே நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. கடந்த முறை என்னுடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கு இருந்துச்சு. இந்த வருடம் அதிமுகவுக்கு வந்து அவர் ஆணவம் பிடிக்கிறாரு, ஓட்டு போடக்கூடாதுன்ற முடிவில் நான் இருக்கேன். என்னுடைய கருத்து. ஆமாம், இன்னும் நிலைப்பாடு இல்லை. அதாவது என்றைக்குமே நான் அதிமுக ஓட்டு போடுறாள் நிலைப்பாடு. ஆனால் சூரியனுக்கும் போடலை, நான் என்ன போட மாட்டேன். ஏன்னா அந்த நிலைப்பாடு வந்து என்ன எதுக்கு போடணுன்ற முடிவு இல்லாமல் இருக்கேன். குடும்பத்தில் பூரா இருக்குமே வந்து ஒரு 10 ஓட்டு இருக்குன்னா திமுகவுக்கு ஒரு 4 ஓட்டும், அதிமுக 6 ஓட்டும் என்னுடைய நிலைப்பாடு, எங்கள் குடும்பத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ வந்து திமுகவுக்கு கூடலாம், அதிமுக குறையலாம். இந்த வந்து நாங்கள் எங்களுடைய வாக்கு வந்து எடப்பாடியார். கடந்த முறை எடப்பாடியார் தான். குடும்பத்தில் வந்து எங்கள் வீட்டிலேயே வந்து 1000 ரூபா போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு 1000 ரூபா போட்டிருக்காங்க. என் வீட்டுக்காரங்க 1000 ரூபா போட்டாலும் என்ன அவங்க காசாக போடுறாங்க. நீங்கள் வந்து இப்போ அடுத்து எடப்பாடி வந்தால் 2000 உங்கள் காசாக கொடுப்போம், நான் ரெட்டலியாக ஓட்டு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க பெண்கள் கூட. இந்த தேர்தலில் வந்து 3 கட்சி தான் சொல்ல முடியும். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 தான் முடியும். வயசு பசங்களுக்குள்ள டிவிக்கு தான் போடுவாங்க. அது கன்ஃபார்ம் இல்லை. இப்போ முக்கால்வாசி அடுத்து விஜய் தான் வருவாங்க. இப்போ என் பையன் பொண்ணு என்னப்பா கட்சி போடுறீங்க, டிஎம்கே போடுறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா காலத்து டிஎம்கே போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், என் பையன் சொல்கிறேன், எப்போ இனிமேல் நீ டிவிக்கு போடுப்பா, விஜய்க்கு போடுறேன்னு சொல்கிறேன். மனமாற்றம் குணமாற்றம் உண்டாகும்.
இப்போ என்னை மாதிரி எல்லாரும் போது மாறும்ல. ஆனால் வளர்ந்த கட்சி வாசி அந்த பணக்காரன் அந்த அப்படியே சூழ்நிலை உண்டாக்குறாங்க. எங்களை மாதிரியே இந்த இதெல்லாம் கண்டுக்க மாட்றாங்க. அதனால தான் இந்த ஒரு இதாக மாட்டேன். விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் இதாக தான் சரி இருக்குது. இப்போ வந்து எங்கே போனாலுமே காசுக்கு தான் மரியாதை தர்றாங்க. காசு இருக்குது இல்லை அந்த கட்சிக்காரவங்க அப்படின்னா தான் வேலையே கிடைக்கிது. மற்ற யாருக்கும் அவ்வளோவா வேலை வாய்ப்பு கம்மி தான். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 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 தடவையிலேயே ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப எல்லா விதத்துலேயுமே மோசமாக இருக்குது. வெளியில் போய் ஒரு ரோட்டில் நடந்து போகணுன்னா கூட எதுக்கு வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு நடந்துட்டுருக்கு. வண்டியில் போகணுன்னாலும் சரி, நடந்து போகணுன்னாலும் சரி, பாதுகாப்பாக வீட்டில் இருக்கணுன்னாலும் சரி, தனியாக இருக்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஓரளவு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒன்று கேட்கத்தானே செய்கிறாங்க. இப்போ இது பாலியல் தொல்லையிலேருந்து எல்லாமே இப்போ கேட்கத்தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. எந்த கட்சியுமே வரத்தான் நடப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதுக்கு இப்போ அவர் கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த உதவி பண்ண சொன்னால் தானே, கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேலை வாய்ப்பு இனிமேல் தான் அதெல்லாம் போட முடியும். இப்போதைக்கு வேலை வாய்ப்பு போட்டபடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதை எடுத்தாலும் லஞ்சம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை. லஞ்சத்தினால தான் வண்டியை காசு கொடுத்தா ஒரு மாதிரி, காசு இல்லாட்டி ஒரு மாதிரி, அப்படி தான் ஓடிக்கிட்டு. அது இல்லை, சும்மா அதனால் நடிகராக வேணால் பார்க்குறாங்களே தவிர, ரசிகர்கள் கூட்டத்தினால இது பண்ணுறாங்களே தவிர, அந்த அளவுக்கு அவருக்கு பேச்சு திறமை கிடையாது. சீமான் மாதிரி பேப்பர் இல்லாமல் பேசணும். ஒரு மணி நேரம்னாலும் சரி, அவர் தனிச்சு நின்று கிளியராக நல்லா பேசுகிறாரு. மக்களுக்காக அதை பேசுகிறாரு. ஒரு மரங்களுக்காகவும் சரி, ஒரு ஆடு மாடுக்காகவும் சரி, ஒரு மக்களுக்காக, தமிழினத்துக்காக அவர் ஒரு போராடுறாரு. தனிச்சு நின்று போராடுறாரு. அந்த ஒரு இதுதான். இன்னொன்று பாரதிய ஜனதா கூட்டணி ஒன்று, டிவிகேக்கெல்லாம் இல்லை. அது இல்லைச்சி, அதெல்லாம் ஃபுல்லாக தருகுது. என்ன சொல்கிறது, அது இவங்க ஃபுல்லாக ரசிகர்கள் இப்போ இருக்குள்ள ஓட்டு இல்லாத பசங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு அவர் பேச்சவே யாரும் கேட்கல. அதனால் தலைமை சரியில்லை, அவ்வளோதான். இவங்களே இவ்வளோ செஞ்சே இது பண்ண முடியல. நீ அவர் நீ இது பண்ணி இதுன்றதுலாம் கஷ்டம் தானே. அப்படிலாம் அப்படின்னு பார்த்தாக்க இவர் இத்தனை நாள் அவர் மக்களுக்கெல்லாம் செஞ்சுருக்காரு. ஏன்னா அது அவரையும் குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கட்சி பெரிய கட்சிக்காரங்கள்ல அவ்வளோ போய் இவ்வளோ வெளுத்தணும்னா லேசான காரியமா சொல்லுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ண முடியாது. வேலை வாய்ப்புங்களில் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் செய்யலாம். இல்லை, கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. முந்தைய விட இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இந்த இது பாதுகாப்பு இல்லை, கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை. இருக்கட்டும், நல்லா எந்த புண்ணியவாளம் வந்தால் என்ன, வந்தால் நல்லது தானே. யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் நல்லது. டிவிக்கே இருந்தது. பட் இப்போ சில நாட்களாக டிவிக்கில் இருக்க மெம்பர்ஸ் எனக்கு அகெயின்ஸ்டாக மாறின மாதிரி எனக்கு ஒரு தாட், எனக்கு ஒரு ஃபீல், ஒரு சில கான்ட்ரவர்சினால. இதுவரைக்கும் இங்கே எதிர்கட்சி தான் எம்எல்ஏ இருந்தாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை. இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தால் ஓரளவு நல்லதாக கிடைச்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது. இது இங்கே மேம்படுத்த வேண்டிய விஷயம் குடிநீர் பிரச்சனை, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கார்பரேஷன் வாட்டர் பிரச்சனைகள் இருக்குது. அது ஒன்று தான் இப்போதைக்கு தெரியுது, வேற ஒன்றும் அப்படி ஒன்றும் அதிகமாக தெரியும். விஜய் 234 இடத்துல டெபாசிட் இழப்பார். 234 டெபாசிட் எடுக்க உறுதியாக கன்ஃபார்மாக. அதில் அவங்கள்ட்ட படித்து இளைஞர்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஓட்டு போடுறவங்க யாரும் கிடையாது. தொகுதிக்கு 20,000 ஓட்டு விஜய் வாங்கிட்டாருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய வாழ்வு தான். இது தொகுதிக்கு 20,000 ஓட்டே வாங்க முடியாது. எல்லா தொகுதியிலும் மேக்சிமம் டெபாசிட் போயிருக்கும். தேதி திமுகவும் அதிமுக தான் சார். தமிழ்நாட்டில் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் இந்த திமுக அதிமுக ஆட்சி தான் வரும். வேறு யார் மாறி புதுசாக தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கட்சியை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு கட்சி உதயமாகறதுக்கு இதே கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு இன்னொரு 50 வருஷத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான். வேற என்ன இருக்குது, கல்வி வேலைவாய்ப்பில் ஓசியாத்து கேட்கணும். அப்போ எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அமையணும். வேற என்ன கேட்க போய் பணம் கொடு அதுவும் கேட்க போகிறோமா அப்படின்னு. எல்லாத்துக்கும் எல்லாம் வேலை கிடைக்கணும். உணவு கிடைக்கணும், தண்ணி குடிநீர் கிடைக்கணும், சாலை நல்லா கிடைக்கணும். எத்தனை நான் கேட்க போகிறோம். இப்போ இலவசம் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. நீ அண்டா கொடு, குண்டா கொடு, 5,000 கொடு, 10,000 கொடு, இதெல்லாம் கேட்க போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாம் தரமான கல்வியை கொடு, வேலையை கொடு, குடிநீர் கொடு, சாலையை கொடு, இதைத்தான் கேட்க போகிறோம். வேற ஒன்றும் கேட்க போகிறது. அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க, ஆளுங்கட்சி மட்டும்தான். மற்றபடி நாங்கள் இப்போ ஏடிஎம்கேனா நாங்கள் இருக்கோம்னா டிஎம்கேல போய் வேலை கேட்டோம்னா எங்களுக்கு கிடைக்காது. அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கிது. அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். அந்த டைம் மனநிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் போட முடியும். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பெண்களுக்கு நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் உழைச்சி பொழைச்சிக்கிருவோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
முதல்ல எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த குடி கஞ்சா இதெல்லாம் குறைஞ்சாலே நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அதுதான் மெயின் பிரச்சனை எங்களுக்கு. அவருக்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்காதுங்க. அவர் வந்து பூரா வரியாக போடுறாரு. வரி போடுறதுனால தொழில் பெரிய பணக்காரங்கள் தொழில் முடக்கிறாங்க. நடுத்தரவாதிகளும் நடுத்தர வழி இல்லாதவங்களும் நிலம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை ஓசி கொடுக்குறது ஊசியோட சொல்லக்கூடாது. தொழில் வளத்தை ஏற்படுத்தணும். காங்கிரஸ் ஆட்சி நிர்வாகம் வந்து மன்மோகன் சிங் 2 பீரியட் நடத்தினார். அவர் எப்படி நிர்வாகம் நடத்தினார்? ஜோனியம் கொடுத்த 2 நிர்வாகம் நடத்தினார். எப்படி நல்லா இருந்தது? அந்த மாதிரி இப்போ இல்லைல்ல. 400 ரூபாய்க்கு 5 சிலிண்டர் இன்றைக்கி 1500 100 200 கொண்டு போயிட்டாங்க. வேகமாக கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்கே வேண்டி சொல்ல என்ன செய்ய முடியும்? இப்படிலாம் கூட்டினா எப்படி ஓட்டு போடுவாங்க ஜனங்க மக்கள்? இவராக ஓட்டை காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மற்ற மாநிலத்து மாதிரி எல்லாத்தையும் வந்து வளர்ச்சி போடுறதுக்கு உள்ளே நுழையிறதுக்கு தட்டலிறாங்க. ஓவரால் இப்போ நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக இந்த பொருளாதார நிலைமையை பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்கிற ஒரே கருத்து அரசியல் கொஞ்ச நாளைக்கு அரசியல்வாதிகளே இதை யோசிக்கலாம். அரசியலே கொஞ்ச நாள் பண்ணாமல் எல்லாருமே உழைக்காம தானே அரசியல். கொஞ்ச நாளைக்கு எல்லாருமே வேலை பார்க்கலாம். என்னென்ன தொழில் இருக்கோ விவசாயம் வந்தால் தான் எல்லாருக்கும் விலைவாசி குறையும்னு நினைக்கிறேன். நாங்கள் டிஎம்கே தான் வாக்களித்தோம். இந்த லோக்கல் மினிஸ்டரோட அப்பியரன்ஸில் கொஞ்சம் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸியாக இருக்கும்னு பண்ணோம். அது தெரியல, யோசிக்கணும். ஏடிஎம்கே தான், அதில் என்ன டவுட்டு? ஏடிஎம்கே தான் அதோட வலுவான எதிர்க்கட்சி. இருக்குது சார். அது மக்களுடைய மனமாற்றங்கள் வந்து சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 20-25 நாள் இருக்கு இல்லையா? அவங்களுடைய பிரச்சாரம், அவங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் லீட் பண்ணி வரலாம். டிவிக்கு அது ஒன்றுமே இல்லை சார். இந்த இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதில் என்னென்ன நமக்கு தெரியும். சும்மா இல்லாத ஒரு இதை வந்து கையை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன ஓட்டு வருது என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் தான் அதோட இது இருக்கும். இப்போ நாம் தமிழர் அப்படின்னா 8%, அவனை 7ன்னு சொல்லலாம், 9ங்களாம் அவங்கள. ஓகே. ஆனால் டிவிக்கு என்னென்ன தெரியலையே. 100 கூட சொல்லலாம். எல்லாமே அவங்களுக்கு தான் டிவிக்கு தான் ஓட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். 0ன்னு சொல்லலாம். ஏன்னா அது அன்ப்ரூவ்டு கட்சி. செலவு நம்ம சம்பாதிக்கிறத விட விலை கூடுது ஜி. நம்ம சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவாகுது. விலைவாசி கூட்டிகிட்டே இருக்குது. எல்லாமே கரண்ட் பில், இபி பில் கூட்டிட்டாங்க. இந்த ஆட்சியில் எல்லாமே மாற்றங்களாக சொல்ல அப்படியே ஆப்போசிட்டாக தான் செஞ்சுருக்காங்க. திமுக ஆட்சியில் வந்து இப்போ 5 வருஷமாக ஒரு விலைவாசி கரண்ட் பில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன்னாங்க. அது கொடுக்கல. 2 மாதத்துக்கு கூட எத்தனை யூனிட் கூட்டியிருக்காங்க. அப்புறம் எல்லாமே விலைவாசி கூடுது. இப்போ முந்தி பார்த்து எங்கள் தொழிலே ஆட்டோ தொழிலே பாருங்கள். ஒரு வேலை பார்க்க ஒரு சாமான் வாங்கினாலும் அப்போ 50 ரூபா இருந்தது, இப்போ 120 ரூபா 150 ரூபா இருக்குது. ஒரு கேபிள், சாதாரண கேபிள் அந்த மாதிரி வைக்கும்போது எங்களுக்கே விலைவாசி கூடுது. ஏன்னா ஆட்டோ இதில் பாருங்கள், மீட்ரு போட்டு ஓட்டுற சொல்கிறாங்க. எல்லாமே எங்கே விலைவாசி இன்ன வரைக்கும் கம்மியாக தான் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் மீட்டர் போட்டுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அத்தியாவசிய தேவைகள் வந்து மக்களுக்கு வந்து தேவையானது என்ன? தண்ணி பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஸ்கூலு, இதுக்கு அந்த மாதிரி. இப்போ கிராமங்கள் இருந்தால் ஆஸ்பத்திரி வசதி எங்கேயும் மக்கள் வந்து அதிகமாக அலைய விடாமல் கொஞ்சம் அப்புறாணி அவங்களுக்கு மாத்திரை வாங்க வைக்க எட்டத்தில் அலையிடாமல். இப்போ எங்களுக்குள்ளே இருந்ததுனாக்க எங்கே திடீர்னு எங்கே மருந்துக்கு போன்றாங்க பிரசவ கேஸுனா. அந்தந்த கிராமங்கள் வந்து நல்லா அந்த கருவிகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா வசதி வாய்ப்பு தானே. அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அதிமுக சார்பான அதிமுகவில் இப்போ யாருமே ஒரு பிடிப்பா இல்லையே. அதிமுகவோட பேரே இல்லையே. யாருமே இந்த மாதிரி நடந்துக்கிறலையே. யாருமே நடந்துக்கலையே. இது வரைக்கும் நாங்கள் அதுக்கு தான் ஆதரவாக இருந்தோன்னா இந்த தடவை யாரோட இதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் இருக்குது. யாரை நம்பி ஓட்டு போடுறதுன்னே தெரியாமல் தான் இருக்கும். இது வரைக்கும் 3 கட்சியுமே ஒன்று வந்து புதுசாக வந்திருக்கு, 2 இருக்குதுன்னா 2மே எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் எதுக்கு போடுறதுனே ஒரு யோசனையோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இனி தான் முடிவு பண்ணணும். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பள்ளி படித்தவர்களும் பள்ளிக்கூடத்துலேயே நிறையா சலுகை எல்லாம் பண்ணணும். படிப்பு வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த பக்கத்தில் கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனியில் நானே வேலையில் பணியாற்றேன். எங்கெல்லாம் பாட்டிட்டாங்க. படித்த இளைஞருக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படின்றத நிறையா நாங்கள் கேட்போம். இந்த வட்டம் மாறும். இப்போ நான் வீட்டில் இருந்தால் எல்லாம் வீடியோ கேட்பாங்கல்ல. அதிகமாக இப்போ லோக்கல் பாலிசியும் ஜெயிக்க அப்புறம் மோடி வந்தவங்கள எடப்பாடினா கிடையாது. லோக்கல் என்ன இது அதுதான் அங்கே கொண்டு போகும். இப்போ ஏன் பிரச்சனை இந்த கிராமத்தை உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரிய போகிறது இல்லை. சரிங்களா? அதனால லோக்கல் என்ன நடக்காதுன்னு தெரியும். பஸ்ஸில் முன்னுரிமை கொடுக்கணும் சார். எங்கே போனாலும் எந்த இடத்துல பஸ்ஸுன்னு பாட்டினாலும் பஸ்ஸுன்னு பாட்டினா போதும் சார். மற்ற எதுவுமே நாங்கள் தேவைப்படுது. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வேணும் சார். இப்போது நிறைய பேர் வேலை இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது படித்தவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கொடுக்கணும். கவர்மெண்ட்டு லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் வேலை பார்க்கணும். அதான் எங்களுக்கு தேவை. எந்த சர்க்கார் வந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி,
லஞ்சம் இல்லாமல் வேலை செய்யணும், பாதுகாப்பு இருக்கும், மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு எல்லாம் இருக்கணும். அதனால் டிஎம்கேக்கு இருக்குது, ஏடிஎம்கேக்கு இருக்குது, டிவிக்கே இருக்காங்க. ஆனால் சீமானுக்கு இவங்களுக்கு எல்லாமே போட்டி இதாக இருக்குது. அவருக்கு தான் யாருன்னா மக்கள் வந்து இப்போதைக்கு கணிக்க முடியாத சூழ்நிலை உண்டாயிருது. விட இதாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப டப்பாத்து போயிருக்கு. எல்லாமே டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் எதிர்பார்க்க முடியாத டஃப்பாக இருக்குது. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நல்லா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஈக்குவலாக இருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட்டம் டஃப்பாக இருக்கனால எதுவும் சொல்ல முடியாது. அதாவது கேகே சார் வந்து எதுக்குனாலும் வந்து போய் கேட்டால் செஞ்சு தராரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் சரியான இது இல்லை. அவர் பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லல. நம்ம அருப்போட்டையை பொறுத்தளவுக்கு அவர் வந்து செய்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வந்து அவர் குறை சொல்கிறதுக்கெலாம் வந்து எந்த இதுவுமே கிடையாது. நல்லா தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இருந்தாலும் மாற்றங்கள் வேணுன்றக்காக இந்த வட்டம் வந்து சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வாய்ப்பு இந்த வாட்டி வரும்னு சொல்கிறாங்க, மக்களுக்கே சொல்கிறாங்க. நம்மளோட வாக்கு ரெட்டலைக்கு தான் போடுவோம். கடந்த முறை வந்து சூரியனுக்கு போட்டோம். காரணம் விலைவாசிகள் பூரா கூடி போச்சு. அப்படின்னு போகும்போது என்ன செய்ய சொல்லுங்கள். பின்தங்கி இருக்குன்னா என்ன, இந்த இப்போ பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதான் சொல்கிறல, அந்த எலெக்ஷன் அந்த இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு. மற்றதெல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் சரியானது ஒரு ஒரு இந்த போராட்டம் பண்ணுறாங்கல்ல, துப்புரவு தொழிலாளர் இவங்க இந்த இது மாதிரி அவங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பண்ணுறாங்க, பூரா இதாக தான் பண்ணுறாங்க, ப்ரைவேட் இதாக தான் பண்ணுறாங்க. அதை அரசு இதாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் யாருக்கு வந்து ஒரு எளிமையான ஆளுக்கு தான் இருக்கும், இந்த விஷயம் மாதிரி ஆளுக்கெல்லாம் போடத்தான் செய்வோம் அங்கெல்லாம். கடந்த முறை வந்து இவருக்கு சீமானுக்கு போட்டோம். அவர் நல்ல ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஆளை தெரியுது, வளர்ச்சி அடைகிறார். வளரட்டும், புது ஆள் வளரட்டும், வளர்த்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. படித்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கட்டட வேலைக்கு எங்கே கூட வர்றாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் கூட வர்றவங்க தெரிஞ்சவங்களா இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் படிச்சிருந்தாலும் பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைகளாக இருந்தால் தான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இல்லை இல்லையா. தெரிஞ்சுட்டா 4 நாளைக்கு பழகிட்டு அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்குது. எங்களுக்கு என்ன மாதிரி ஆட்சி வேணும்னா, படித்த பிள்ளைங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல, அந்த படிப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சட்டம் ஒழுங்குன்னா சட்டம் ஒழுங்கும் சரியாக இல்லை. ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப பாதிப்பு தான் ஏற்படுது. அதெல்லாம் எதையுமே இந்த காலத்தில் எளித அடையிறதுக்கெலாம் வந்து கஷ்டம்தான் சார். எளிதில் அடைய முடியாது. எல்லாருமே லஞ்சத்தில் இருக்காங்க. லஞ்சம் வாங்காமல் எந்த சொல்லி செய்ய மாட்டாங்க. அப்படி காலம் போச்சு. அதெல்லாம் ஒரு அன்பளிப்பு மாதிரி போச்சு. லஞ்சம்லாம் அன்பளிப்பு மாதிரி போச்சு. அதில் லஞ்சம் சொல்லக்கூடாது, அப்படி போச்சு. காலங்கள் வடி போது எல்லா மனிதர்களும் அப்படி தான் இருக்காங்க, நிர்வாகத்தில் இருக்கவங்க பூராமே. ஆமாம், அதனால் வந்து எதிர்காலங்களில் வந்து மாற்றங்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் மாறி மாறி ஆண்டுக்கிட்டு அப்படி ரொம்ப இதாக இருக்குது. ஜனங்களை வந்து ரொம்ப இதாக படுத்துகிறாங்க. ஒரு நபர்களை வந்து எவ்வளவு இடம் எக்கு தப்பா வாங்கி போடுறாங்க, எக்கு தப்பா சொத்து சேர்க்குறாங்க. மக்களை வந்து என்ன வளர்ச்சி அடையாமல் இருக்காங்க, நலிவுடைந்திலே இருக்காங்க. இவங்க செய்கிறது வந்து அவங்க வரி போடுறதும் வந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் சங்கடம் தாங்க. மற்ற நாட்டை விட இந்திய நாட்டில் தான் வரி அதிகம் கட்டுறான்னு சொல்கிறாங்க. பத்திரிக்கையில் விழா வாரியை பார்த்தேன், எந்த நாட்டெல்லாம் தீவாளாக இருக்குது, எந்த நாட்டில் அதிக வரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்திய சர்க்கார்லாம் இந்தியாவில் தான் அதிக வரி கொடுக்குறாங்க மற்ற நாடை காட்டிலும். அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. டிஎம்கே தான் வரும். என்னோட வாக்கு டிஎம்கே தான். என்னோட ஹஸ்பண்ட் டிஎம்கே தான் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. டிவிகேக்கு அந்த அளவு வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இல்லைங்க. செயினை கொள்ளை அடிச்சிட்டு போகிறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க ரொம்ப. அதெல்லாம் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். ஏழை அவங்களுக்கு நல்ல உதவி செய்யணும், அவ்வளோதான். ஆமாம், மக்களை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு திமுக நல்லா தான் செய்கிறாங்க, அவங்க மேலே குறையெல்லாம் எதுவும் இல்லை. ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா உதவுறாங்க. அருப்புக்கோட்டையை தான் சார் தெரியும், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக அவங்கவுங்க தான் வச்சுக்கணும். அவங்க என்னைக்கு செக்யூரிட்டியை மேல்றாங்களோ அன்றைக்கெலாம் பாதுகாப்பு இல்லாமல் போகுது. அவங்க அரசு எப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்க முடியும்? ஒரு பெண்களோட பாதுகாப்புக்கு அவங்களே பொறுப்பு இல்லைன்னா மற்றவங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க தான் அதை ஏற்றுக்கணும். அவங்க அப்புறம் அவங்களோட ஃபேமிலி. இந்த மோடியை பற்றி கேட்குறீங்களா? அவர் வெளியூருக்காரர். அவர் இது அவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஊருக்காரவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ சூரியனும் இல்லைன்னு விசாரணில் யாராவது ஒருக்கா ஜெயிப்பாங்க.
பண்ணுறாங்க சார். அதான் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் பண்ணுறது கிடையாது எல்லா மினிஸ்டரும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஒன்று ஜாதி அடிப்படையில் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஆட்களுக்கு பண்ணிக்கிறாங்க. அந்த சாதாரண மக்களுக்கு வந்து அது வந்து போய் சேர்றது கம்மி தான். இப்போதைக்கு இன்றைக்கி நிலைமைக்கு டிஎம்கே தான் சார், வேறு யாரும் இல்லை. விலைவாசி உயர்வு அப்படின்னா நடுத்தர மக்களுக்கு பயங்கர பாதிப்பு தான். கீழ்த்தட்டு மக்களுக்கும் மேல்தட்டு மக்களுக்கும் அது ஒரு இஷ்யூவாக தெரியலை. ஏன்னா நடுத்தர மக்களுக்கு வந்து இந்த மகளிர் உதவி எதுவும் கிடைக்கிறே இல்லை. ஒன்று கீழ்த்தட்டு மக்களுக்கு அது கிடைக்குது, மேல்தட்டு மக்களுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்குது. நடுத்தர மக்கள் வந்து அன்னைக்கு என்னமோ அதே கஷ்டம் தான் இன்றைக்கும் படுறோம். பஸ்லேயே எங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. வீட்டுக்காரம்மா ஓசியாக போது நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. உரிமத்தை அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. அவங்க வந்து ஒரு வடை சாப்பிட்றவங்களுக்கு 1000 ரூபாங்கிறப்ப நான் 2 வடை ஒரு டீ சாப்பிடுவேன். எனக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்தா வசதியாக இருக்கும். வாய்ப்பு வந்து யாரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. எல்லாமே வந்து யாரையுமே சொல்ல முடியல. ஆமாம், அப்படிங்கிறதுனால வந்து ரெண்டுமே அன்னைக்குள்ள மக்கள் மாற்றம் எப்படி இருக்கோ அதான். நமக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து வரணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை, அந்த விருப்பமே கிடையாது இவங்க. ஏன்னா இவங்க ஆண்டு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள்? 2 பேருமே இவங்க செஞ்சதை தான் அவங்க செய்கிறாங்க, அவங்க செஞ்சதை தான் இவங்க செய்கிறாங்க, மாற்றி மாற்றி. இந்த இலவசத்தை கொடுத்து தான் மக்களே வந்து சோம்பேறியாகவே ஆக்கிட்டாங்க. பொதுவாக ஒரு நல்ல ஆள் வரணும். நாங்கள் திமுகவுக்கு எதிர்த்துனா அதிமுகவில் வந்து பல வரையாக பிரிஞ்சு கிடக்கு. அப்படிங்கும் போல் யார் வரும்னு நம்ம சொல்ல முடியல. நல்லவங்க யாரும் அன்றைக்கெல்லாம் ஓட்டை போட்டுருவோம், அதை சொல்ல முடியாது. ஒரு நடிகர் கூட்டம் கூடும், ஓட்டு போடுவாங்களா என்னன்னு தெரியல. அவங்க உள்ள வெற்றி இது வாய்ப்பு யாருக்கும் சரியாக தெரியல சார். மாவட்டம்னா இந்த பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறதுலாம் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுடலாம். பஸ் ஸ்டாண்டை போட்டு உள்ளுக்குள்ளே அந்த மினி பஸ் மாதிரி விட்டு நம்மளுடைய போக்குவரத்து இது பண்ணோம்னா கொஞ்சம் மக்களுக்கு இடம். ஏன்னா ஸ்கூல் எல்லாமே உள்ளே இருக்குது, ஸ்கூலும் உள்ளே இருக்குது, மார்க்கெட்டும் உள்ளே இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் உள்ளே இருக்குது. அப்படிங்கிறப்ப நெருக்கடி பயங்கரமாக இருக்குது. அந்த 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எல்லாம் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. அதை குறைக்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை வெளியே போட்டு அங்கேருந்து மினி பஸ் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் இட நெருக்கடியை குறைக்கலாம். விஜயை வந்து தெரியுமே தவிர அவரோட நிப்பாட்டுற எம்எல்ஏக்கள் வந்து யாருன்னு நீங்கள் யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு ஆள் தான் தெரியும். இப்போ ஒருத்தர் ராமசாமின்னு ஒருத்தர் நிப்பாட்டுறான்னா அந்த ராமசாமி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கணும். அப்படி இல்லை, அவர் ஒருத்தர் ஜெயிக்கலாம். மற்றவங்க எம்எல்ஏ நிப்பாட்டுறவங்களுக்கு எப்படி வாய்ஸ் கம்மி தான். இங்கே ஆமாம், இங்கே ஏடிஎம்கே திமுக இந்த மதிமுக இவங்க தான் மாறி மாறி வர்றாங்க. இங்கே அப்படி சொல்கிறீங்களா? சாத்தூரை பொறுத்த அளவுக்கு அப்படி வந்து இங்கே வந்து நிறையா பண்ணதாகவும் தெரியல. அப்படி ஒன்றும் எதுவுமே ஒன்றும் அவங்க விட்டுட்டு போனது தான். ஏடிஎம்கே பிரிவில் என்ன விட்டு போயிருக்காங்களோ அதைத்தான் இப்போவும் அதே தான். வேறு இவங்க எதுவும் புதுசாக எதுவுமே பண்ணது மாதிரி தெரியல. புதுசாக எதுவுமே ஒன்றுமே பண்ணலை. வளர்ச்சிக்கு தொழிற்சாலைகள் வேணும், படித்த இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பண்ணணும். அந்த இதை அது யாருமே முயற்சி பண்ணவே கிடையாது. எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து கேட்டுங்க, தனியார் மையம் தான் நிறையா போய்கிட்டு இருக்குது. பள்ளிக்கூடம் ஸ்கூலு ப்ரைவேட்டு கம்மியாக தான் இருக்குது. ப்ரைவேட்டு தான் அதிகமாக போகுது, தனியார் கம்மியாக தான் இருக்குது அரசு. அப்படிங்கிறதுனால வந்து கேட்டுங்க, இன்றைக்கி படித்த இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பே இல்லையே. நான் அந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக அன்புமணி ராமதாஸ் போட்டு பார்க்கலான்னு கொஞ்சம் பார்க்குறேன் சார். அவர் கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் படித்த ஐடியாவாக கொஞ்சம் சொல்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாலின் சார் தான் போட்டேன். ஏன்னா புதுசாக வரட்டுமே, வந்தவங்களே இருக்குது சார். அதெல்லாம் யார் கேட்குறா? ஆளுக்கு ஒன்று ஒன்றா இருக்குது. வெறும் நம்மகிட்ட தண்ணி தான் ரொம்ப கஷ்டம். அப்பா ஒரு கேனு எவ்வளோ விற்கிறாங்க. ஸ்டாலின் சாரே ஏன் இப்போ கேன் தண்ணி கொடுக்குறதில்லன்னு தெரியலையே. கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார், இப்போ கொடுக்கல. தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேட்டு ஒரு குடம் எவ்வளோ 20 ரூபா 30 ரூபா சொல்கிறாங்க சார். எங்களுக்கு தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே 20 ரூபா கொடுத்து வாங்கலாம், நல்லாவே இல்லை தண்ணி, குடிக்க நல்லா இல்லை. ஆட்சி தான் சொல்லணும், கவர்மெண்ட் தான். இன்னும் அதை கொஞ்சம் தண்டனைகளை கொஞ்சம் பெருசாக கொண்டு வரலாம். ரொம்ப ஏன்னா கேர்ள்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால தண்டனைகளை கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு கொண்டு வந்தால் இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காது, கொஞ்சம் குறையும். எங்களோட எதிர்பார்ப்பு விஜய் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு தோணுது. விஜய் அவங்களுக்கு சரி எப்படி இருக்குது புது வரவு, இவங்க ஆட்சியை பார்த்தாச்சுல, இவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தோணுது. அதனால இவங்க வரட்டும்னு தோணுது. கடந்த முறை ரெட்டலை அம்மா இருந்தப்போ நான் அவங்களுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பண்ணாங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சரி. அது மாதிரி அவங்க இருக்கிறப்ப இந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள்லாம் வரல கேர்ள்ஸுக்கு அந்த அளவுக்கு.
ஆனால் இப்போ ரொம்ப கொஞ்சம் வெஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன், இப்போ இவங்களுக்கு புதுசாச்சே போட்டு பார்ப்போம். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அதில் யார் வந்துட்டு இப்போ மெயினாக இருக்கிறா, யாருக்கு அதுலேயே வந்துட்டு ஒரு 3 பிரிவாக இருக்காங்க. ஸோ அவங்கள ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கேவா நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த 3ல் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நான் போன டிஎம்கே தான் போட்டேன், இந்த ஓட்டம் டிஎம்கே தான் போடுறேன். ஆமாம் 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 5 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டு வந்து திமுக. அதுக்கு எனக்கு தெரிய டவுனுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோ ஒன்றும் பூத்துக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கு. பூத்தில் உட்கார்றதுக்கு பிஎல் அந்த இது பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு ஒவ்வொரு வார்டுலேயும். ஸ்டாலின் தான் வருவார். எப்படியும் ஒரு 200 170லேருந்து 180 தொகுதிகள் கண்டிப்பாக வரும். சார் வாக்காளரானா சார் இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப இதுவாக இருக்குது. ரயில்வே பாலம் ரொம்ப நாளாக பணம்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிருந்தும் பாலம் போடாமல் இருக்காங்க. இந்த இது மெயினாக யார் செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லுவோம் சார். வேலைவாய்ப்புக்கு கெட்டிதாரன் இருக்காங்க, ஐடி காலேஜ் இருக்குது. மறுபடியும் ஏதாவது தொழில் தொடங்கினா நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எக்ஸாம் எழுதி போகிறாங்க. இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வர்றது கிடையாது, எல்லாம் எக்ஸாம் எழுதி அவங்க நல்லா போயிடுறாங்க. ஆனால் பாதுகாப்பு குறைபாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், பாதுகாப்பு வந்து பெருசாக இல்லை. ஆனால் டெய்லி ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் கூட வேளாத்துக்குளத்தில் நடந்துச்சு, தூத்துக்குடி நடக்குது. அது கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்குது. அது அன்னைக்கு தான் சார் சொல்ல முடியும். கடந்த முறை அதிமுகவுக்கு போட்டோம், இந்த தடவை யாருக்குன்னு நினைக்க போட்டோம். அதை விட்டுட்டு வேறு எதனா நல்ல தொழிலாக கம்பெனிகள் அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் நாம் தமிழர் தான் போட்டேன். அவங்க ஓவரால் அது எப்படின்னு சொல்ல தெரில. நான் நாம் தமிழர். எனக்குள்ளே எதுவும் பிரச்சனை இல்லை சார், ஆனால் கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது. கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் போலீஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணணும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது வந்து எதனா ஃபிக்ஸெல்லாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம், எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, அது வந்து சம் ப்ரைவசி கன்சியூம்ஸ். ஓகே, எனக்கு அப்படி மாற்று அப்படி வந்து வயசு இந்த ஒரு 20 வயசு இந்த 22 வயசுக்காரங்க போடுவாங்க. இந்த நடுத்தர மக்கள் பூரா கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க விஜய்க்கு போடுவாங்க. பிறகு இந்த இந்த எலெக்ஷன் வந்து 3 பேருக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியாக இருக்கும். விஜய் எல்லாம் அதெல்லாம் 3வது தான். வேலைவாய்ப்புகளை பொறுத்த மட்டும் இப்போ ஓரளவு கொஞ்சம் முன்னாடிக்கு இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இன்னமும் நல்லா கொஞ்சம் வேலைவாய்ப்புகள் நிறையா படித்த இளைஞர்கள்லாம் நிறைய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்குனா இளைஞர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்க இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஏன்னா மக்களோட மக்களாக இருக்கிறது தான் திமுக அரசு. பாஜக வந்து அந்தளவுக்கு மக்களோட மக்களாக இருப்பது கிடையாது. எந்த ஒரு இதுவுமே வந்து மக்களுக்கான தேவைகள் வந்து எதுவுமே அவங்க பூர்த்தி செய்கிறதே கிடையாது. வளர்ச்சி கம்பெனி வரணும்பா. பிள்ளைய இங்கே வேலை பார்த்து தொழிற்சாலைலாம் இங்கே கம்பெனிக்கு நிறையா வந்தாலே உங்களுக்கு வளர்ச்சி ஆயிரும். பிள்ளைய அங்கே தங்கிட்டு வெளியில் ஏறாமல், இப்போ எங்கள் பிள்ளையிலே எடுத்துங்க வெளியில் தான் வேலை பார்க்குதுங்க. அப்புறம் என்ன செய்ய, நம்ம இதுக்கெலாம் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நாங்கள் அன்னன்னைக்கு வாங்கி தான் இப்போ போடுவோம். எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் போட்டுலாம் நடத்துகிறதெல்லாம் கிடையாது. ஆமாம், நாங்கள் அன்னன்னைக்கு செலவழிக்கிறது தான். அதனால எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரில. தமிழ்நாட்டில் நாங்கள் பொதுவில் பேசலாம். நம்மளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வளர்ச்சிக்குன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாமே செஞ்சுட்டாங்க. மற்றபடி வந்துட்டு அது இன்னும் சென்னை அந்த மாதிரி மாறணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு இன்னும் காலங்கள் ஆகும். அதுக்கு நிறைய இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேணும். சென்னை இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னா அங்கே கார்ப்பரேட் செக்டார்ஸ் அதிகம். பட் நம்ம சைடு அப்படி கிடையாது. அது மாதிரி வந்து அந்த அளவுக்கு இதுவும் மாறும். கவர்மெண்ட்னால அது மாறல. எல்லா இடத்துலையும் ஒரே கவர்மெண்ட் தான். அங்கே இருக்கிற அந்த கார்ப்பரேட் செக்டார், அந்த ஐடி கம்பெனிஸ், அதனால அது அவ்வளோ நல்ல சிட்டிஸாக இருக்குது. கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு இப்போதைக்கு என்ன பண்ணுறது? இப்போ அது ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டு செயல்படாமல் இருந்தது, அது செயல்பட்டுருச்சு. அது ஒரு நல்ல ஒரு இதுதான். அவை ஏற்கனவே காலேஜ் வந்துருக்கு, மெடிக்கல் காலேஜ்லாம், அது எல்லாம் ஒரு நல்லது தான். வேறு என்ன இங்கே ஏதாவது தொழிற்சாலை தான் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வில்லிபுத்தூரை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு வந்து அவ்வளோ செய்க வந்து அவன் செஞ்சதவே வந்து செஞ்சு கொடுத்து தெருக்காடுகளில் பாடு, இந்த ரோடு வசதி பாடு, அவ்வளோ இதெல்லாம் ஒன்றுமே போடலை. நம்ம பிள்ளையார் தத்தில் எடுத்துகிட்டா ரோடு வசதியே போடவே இல்லை. இதை எடுத்தாலும் தண்ணி இது பாடு, இந்த வரிகை, இந்த வரி பாடு எல்லாமே வந்து அவங்களாம் வந்து வாங்கிக்கிறாங்க. அது வந்து பஞ்சாயத்தில் வந்து அவ்வளோ ஒன்றும் அவன் இதில் கண்ட்ரோலும் கிடையாது. பஞ்சாயத்தில் வந்து யாருமே அது வந்து நம்ம கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து இல்லைண்ணே, சரியா யாருக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் கிடையாது. வேலை வாய்ப்புகள் ரொம்ப 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 தாமதம். முந்தி இருந்ததை விட இப்போ வந்து சம்பளமும் ஆளுகளுக்கும் காங்கவும் மாட்டேங்கி.
எடுக்க மாட்டேங்குது. வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து வேலைக்கே எடுக்கலையே. என்ன இந்த 5 வருஷம் ஆட்சியில் என்னென்ன எடுத்திருக்காங்க வேலைக்கு? ஒன்றுமே எடுக்கல. இந்த கமுக்கமானதில் மொத்தம் இருந்தால் எடுத்திருக்காங்க வேலை வாய்ப்பு. பிறகு வந்து நம்ம வேலை வாய்ப்பு வந்து நம்ம பப்ளிசிட்டி வந்து நம்ம வேலை வாய்ப்பில் எடுக்கவே இல்லை. நம்ம யாருக்குன்னு சொல்கிறது? கலைஞர் தான் சொல்லணும். கடந்த முறையும் கலைஞர் தான். பாதுகாப்பு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது அது இதுன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், பாதுகாப்பு இப்போ பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளை பயந்து போய் போகுது? எல்லாம் துணிச்சலாக தான் போகுது. எதுவும் பயம் கிடையாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பிள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஏரியாஸையும் நல்லா நீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஊரணிலாம் இருக்குல்ல, ஆக்சுவலி இன்னொன்று உள்ள ஊரணி ஒன்று இருந்துச்சு, அதை ஃபுல்லாக மறைச்சி இது பண்ணிட்டாங்க. அங்கே தண்ணி மழை வந்தோடனே தண்ணி வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு குப்பை போடுற இடமா மாறிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல பெரிய பிளேஸில் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அதை ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம பார்வையிலேருந்து நம்ம முதலமைச்சருக்கு வந்து எடப்பாடியார் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட வாக்கு ரெட்டலைக்கு. ஆமாம், நாங்கள் வந்து எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கோம். இல்லை இருக்கா நம்ம பிள்ளை வேலையில் இருக்காங்க.